அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே. வெல்கம் மங்களம் அம்மா, புவனேஸ்வரி, ஒன் பிளஸ், கலாமணி அம்மா, மாலினி, சாந்தி, ஹேமா, ஸ்ரீவித்யா, குமுதம், செல்வி, சுதா, அருண், மாரீஸ்வரி, செல்வி, கவிதா, ஜான், விஜயலட்சுமி, சிவகுமார் மற்றும் நம் குடும்பத்தார் அந்த மூவில வர மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு செகண்ட் செஷன் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்களே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஸோ போன வாரத்தோட கண்டினியூஷன் தான், ஒரு ஃபியூ செஷன்ஸ் இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யாராவது ஷேர் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப். ஓகே, ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணதோடைய ஒரு ஜிஸ்ட் மாதிரி யாராவது ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. தேவையா வேண்டாவா? அது அதனால என்ன, நமக்கு சில நேரம் ரிலேஷன்ஷிப்பால தொந்தரவு வருது. அது எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதை பற்றி நம்ம அந்த பாயிண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். பட் என்ன மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். லைக் உங்களுக்கு என்ன அதுலேருந்து ஒரு ஓப்பன் அப் ஆச்சு, அந்த ஸ்பேஸ்லேருந்து யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஒரு சம்மரி மாதிரி போன வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை உங்க ஞாபகத்துல இருக்கிற ஒரு சம்மரைஸ்டு வெர்ஷன் என்ன? திரும்ப யூடியூப்ல கேட்டேன், இருந்தாலும் அது சம்மரைஸ் பண்ணி சொல்ல முடியல. ஓகே. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அதுல இருந்து ஒரு டேக்அவே அப்படின்னா என்னவா இருந்தது? ரிலேஷன்ஷிப் முக்கியம்தான், ஆனா அதுல வர பாதிப்பெல்லாம் இருக்கதான் செய்யுது. சில சமயம் நல்லா இருக்கு, சில சமயம் நல்லா இல்ல, அந்த மாதிரி. அப்புறம் அதுல சில சமயம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றோம்னு சில நேரம் போயிடுவோம் நம்மளையே. அது அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த அளவுக்கு அது கஷ்டம் சில நேரம் நல்லா இருக்கு, சில நேரம் கஷ்டமா இருக்குது, அதெல்லாம் பத்தி தான் சொன்னது. ஓகே. ஸோ நம்ம மெயினா லாஸ்ட் வீக் தேங்க்யூமா. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம எதை பத்தி என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணோம்னா, முதல்ல இந்த மாதிரி உறவுகள் அப்படிங்கறதே, அண்ட் ஆல்சோ நம்ம குரூப்லயும் நிறைய டிஸ்கஷன் போச்சு, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க, which is really commendable. ஸோ நாமளா உருவாக்கிக்கிறதா இந்த உறவினுடைய தேவை அப்படிங்கிறது? நம்ம எல்லாத்துக்கும் உறவு வேணும்னு நாம நினைச்சு நம்ம முடிவு பண்ணிட்டு நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோமா, இல்ல நம்மளுக்கே ஒரு டிஃபால்ட்டா நம்மளுக்கு உறவுகளுடைய தேவையே ஒரு விதமான ஒரு இயற்கையினுடைய ஒரு அமைப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இயற்கையினுடைய அமைப்பு தான் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ், சோஷியல் பீயிங்ஸ். அப்போ நாமளா ஒரு தனியா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டிசைன் இல்லை நம்ம கிட்ட. ஸோ நம்ம மற்றவங்களோட கலந்து சேர்ந்து
ஒரு ஃபேமிலி யூனிட்டா, ஒரு குரூப்பா, ஒரு ஒரு கம்யூனிட்டியா, அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு டிசைன்ல தான் நம்ம இருக்கோம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இருக்கு. அப்போ இயற்கையா குடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம நம்ம அந்த அந்த ஒரு நம்மளுக்கே இயற்கையா அந்த ஒரு தேவை இருக்கு. பட் அத இப்ப பசி மாதிரி நம்மளுக்கு அது ஒரு தேவையா இருக்கு. ஆனா அத எடுத்துட்டு போயிட்டு பண்ணும்பொழுது நெறைய சேலஞ்சஸ் வருது. நெறைய மன உளைச்சல் வருது, மன கஷ்டம் வருது. அம் பலவிதமான சங்கடங்கள் வந்து இந்த இந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து வருது. அ எது எத் அண்ட் இன்னும் நெறைய நெறைய வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா, எ என்னென்னலாம் வந்து இந்த உறவு மூலமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாரி. ஸோ நெறைய பேர் சொன்னது வந்து ஒரு விதமான ஒரு ஆம் ஒரு பிலாங்கிங். நமக்கு சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படிங்கிற மாரி. இன்னும் சில பேர் சொன்னாங்க, ஒரு பாதுகாப்பு கிடைக்குது, புரொடெக்ஷன் கிடைக்குது. ஏன்னா, நம்ம இப்ப வெளியில போயிட்டு வரல அப்படின்னா, ஊர்ல உள்ளவங்க நம்மள தேட மாட்டாங்க. நம்ம வீட்ல இருக்கிறவங்க தான் நம்மள தேடுவாங்க. ஸோ, ஒரு விதமான ஒரு நமக்காக அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு பந்தம் இருக்கு. நம்மளுக்கு ஒரு புரொடெக்ஷன் இருக்கிறது. செக்யூரிட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி. ஸோ, சேஃப்டி, செக்யூரிட்டி சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து ஒரு விதமான ஒரு அன்பு, பரஸ்பரமா வந்து ஒரு ஒரு பரிமாற்றம், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளுக்கு நம்ம அதாவது 2 பேருக்கு நடுவுல அது என்ன விதமான உறவா இருந்தாலுமே, நம்ம வந்து கணவன், மனைவி உறவு அல்லது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இப்படிங்கிற மாதிரியே சொல்லல. ஜெனரிக்கா ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே, ஈவன் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் எனிதிங் பிட்வீன் பீப்பிள் டூ பீப்பிள் அந்த ரிலேஷன்ஷிப்ன்னு வந்தாலே, அது வந்து ஏதோ விதமான ஒரு அன்புமயமானது, அன்கண்டிஷனல் ஆனது, பியூர் ஆனது அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய நம்மளுக்குள்ள வச்சிருக்கோம். அப்போ இது பியூரா இல்ல அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து சொன்னாங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா. ஆ அது எப்போ வந்ததுன்னா, உறவுகளே வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் ஒரு 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 பரிமாற்றத்துக்கான ஒரு ஒரு விதமான அந்த மாதிரி ம் ஒரு டிரான்சாக்ஷனல் நேச்சர் தான் உறவு அப்படின்னு சொல்லும்போது, அது நெறைய பேருக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. ஆ அப்படிதானா? அது வெறும் டிரான்சாக்ஷனா? அப்படிங்கிறது. ஸோ உரிமை, கடமை இத பத்தி பேசுனோம். ஸோ எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நீ குடுக்குற. உனக்கு தேவையான ஒரு விஷயம் நான் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு பரிமாற்றத்துக்காக தான் அந்த இடத்துல ஒரு உறவே ஏற்படுது. நம்மளுக்கு அந்த இடத்துல ஒண்ணு இல்ல அப்படின்னா, அ அந்த இடத்துலேருந்து நம்மகிட்டேருந்து அவங்களுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு அந்த உறவுங்கிறது கூட ஏற்பட்டிருக்காது. ஆக்சுவலா கிடைக்குதா, கிடைக்கலையாங்கிறது வேற பிரச்சனை. பட் கிடைக்குதுன்னு நெனச்சு, கிடைக்கும்னு நெனச்சு தான் அந்த இடத்துல உறவுகள் ஃபார்ம் ஆகுது. ஸோ, இப்ப ரத்த சம்பந்தமான உறவுகள் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு கடமைகள் இருக்கு அப்டிங்கிற மாதிரி நம்ம அத டேக் கேர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பிற்காலத்துல நம்ம கடமைய செஞ்சதுனால நமக்கு உரிமைகள் இருக்கு அப்டிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ, இந்த டிரான்சாக்ஷனலா தான் இருக்கு அப்டிங்கிற எ இடமே கொஞ்சம் அ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டீப்பா போயி யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு தோணுது. ஏன்னா, அம் டிரான்சாக்ஷனலா இருக்கக்கூடாது உறவுகள். அது வந்து வேற மாதிரி அப்படின்னு நாம ஒண்ணு நெனச்சுக்கிட்டு, ஆனா பயங்கரமா டிரான்சாக்ஷன் பண்றோம். பயங்கர மேனிபுலேட்டிவா டிரான்சாக்ஷன் பண்றோம். பட் அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல், பியூர் அது இது அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. இப்ப இருந்துட்டு இருக்கிறதே இதுதான் பெஸ்ட்டு. ஸோ, அதுல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒரு ஒரு மேனிபுலேஷன் இல்லாம நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன வந்து ஒரு டிக்னிட்டியோட பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம எப்ப கையில எடுப்போம் அப்டின்னா, இருக்கிறதே அது ஒரு விதமா தான் இருக்கு. அந்த ஐடியலைஸ் பண்றத விட்டுட்டு, இதுதான் இருக்கு. அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு நேர்மையா அணுகும் பொழுது தான் அந்த இடத்துக்கே நம்ம அந்த பாசிபிலிட்டிய சாத்தியக்கூறே ஓப்பன் அப் ஆகுது. ஆம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன்னு பேசும்போது நம்ம பணத்த பத்தி பேசினோம். அதாவது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொரு பொருள் வேணும் அப்படிங்கும்போது, அந்த காலத்துல வந்து நம்மகிட்ட இருக்கிறத குடுத்துட்டு, அவங்க கிட்ட இருக்கிறத வாங்குவோம். இப்ப நான் எ எ எனக்கு செய்யக்கூடிய எனக்கு செய்ய தெரிஞ்ச பொருள் வந்து 3 மாசம்
ஒரு நெல் சாகுபடி பண்றேன்னா 6 மாசம் 9 மாசம் வெயிட் பண்ணி நான் ஒண்ணு அறுவடை செஞ்சு கொண்டு போய் கொடுக்கறத அவங்க வந்து ஒரு நாள் 2 நாள் செய்யற ஒரு பொருளோட பண்டமாற்று முறை பண்ணும்போது ஏதோ ஒரு விதமா நம்மளுக்கு அது ஆம், ஒரே பொருளினுடைய மதிப்பு இல்லாத மாதிரி தோண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் வர ஆரம்பிக்கும் போது மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் பணங்கிறது. அப்போ ஒரு காமன் டினாமினேட்டரா நம்ம வந்து மணி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை கொண்டு வரோம். அப்போ ஓகே, இதுக்கு இந்த பொருளுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ உழைப்பு எவ்வளோ பொருள் அதுக்குள்ள போட்டு அதை செஞ்சிருக்கோமோ அதுக்கு இந்த பொருளினுடைய மதிப்பு இதுன்னு ஒரு ப்ரைஸ் டேக் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல அந்த பைசா கொடுத்து நம்ம அதை வந்து வாங்குறோம். ஸோ இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மணிங்கிற ஒரு காமன் டினாமினேட்டர் வரும் பொழுது அது கொஞ்சம் ஓரளவு வந்து லாஜிக்கலா இருக்கு. இந்த சீசன்ல இது கிடைக்கிறதே கஷ்டம், அப்ப கிடைக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ அங்க எந்த விதமான ஒரு ரொம்ப பெரிய முரண்பாடுகள் வர்றது கிடையாது. ஆனா உறவுகளுக்குள்ள ஏற்படுற இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு நெருடலா இருக்கு. ஏன்னா இதுல காமன் டினாமினேட்டரே கிடையாது. பணம் சார்ந்த ஒரு விஷயமே கிடையாது. நம்ம குடுக்கறதும் சரி, வாங்கிக்கிறதும் சரி. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நான் வெளியில உழைச்சிட்டு நான் ஒரு ட்ரெடிஷனல் ஹவுஸ் ஹோல்ட்ல ஒரு ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னா, இவ்வளவும் நான் பண்ணிட்டு நான் வர்றேன். அப்போ அத வந்து ரொம்ப அதிக மதிப்பா அவங்க பார்க்குறாங்க. அண்ட் ட்ரெடிஷனல் ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃப்ங்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ஃபு வீட்ல இருக்கிற எல்லா விதமான ஃபங்ஷனிங்கும் நான் தான் பார்த்துக்கிறேன். அ பொறுப்புகள் எடுத்துக்கிறேன். அப்போ அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்ட்டா எல்லாம் ஹேண்டில் பண்றது வந்து பிளஸ் மத்த பீப்பிள ஹேண்டில் பண்றது இது எல்லாமே பயங்கர டஃப்பா இருக்கு. அப்ப அவங்க அத அதிக வேல்யூ பண்றாங்க. ஆனா இவங்க பண்றது வந்து இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே பண்ணாம வீட்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இவங்களுக்கு என்னன்னா நல்லா வெளிய போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரீயா இருந்துட்டு ஒரு அவுட்லெட்டோட இருந்துட்டு வர்றாங்கங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம். ஸோ இப்போ வந்து அஹ், யார் குடுக்கறது, யாரு வாங்கிக்கிறது, யாருடைய பங்களிப்பு அதிகம் அப்படிங்கிறத வேல்யூ பண்றதுல வந்து ஒரு முரண்பாடு வருது. ஒரு விஷயத்த நம்ம எப்படி மதிப்பு பண்ண கத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறத பார்த்து தான். நம்ம சின்னதுலேருந்து நம்மள சுத்தி நம்ம சமுதாயத்துல எத அதிகமா பிரைஸ் பண்றாங்க, எத அதிகமா அங்கீகரிக்கிறாங்க, எத அதிகமா வந்து ஆம், கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சு பார்த்துட்டு இருக்கிற ஒரு அம்மாவ வந்து யாரும் அவ்வளோ பெருசா வந்து கொண்டாடுறது கிடையாது. அப்போ ஆனா வெளியில போயிட்டு சம்பாரிச்சுட்டு வர்றவங்கள கூட அவ்வளோ கொண்டாடுறது கிடையாது. அதுலயுமே நெறைய சம்பாரிச்சுட்டு வர்றவங்கள கொண்டாடுது. ஸோ ஏதோ ஒரு விதத்துல எதுக்கு என்ன வேல்யூ குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியல. நம்ம சுத்தி இருக்கிற ரெஃபரன்ஸஸ வச்சு நம்ம வந்து அத வந்து கத்துக்கிறோம். அப்போ அந்த மதிப்பீட்ட வச்சு பார்க்கும் பொழுது, நமக்கு சில விஷயங்கள் மதிப்பில்லாத மாதிரியும், மதிப்பு அதிகமா இருக்கிற மாதிரியும் இந்த மாரி இருக்கு. அப்போ நான் அதிகமா உள்ள குடுக்குறேன். ஆனா எனக்கு கிடைக்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கும் பொழுது, ஒரு அதிருப்தி வருது. இல்ல நான் எவ்வளோதான் செஞ்சாலும் அதுக்கு ஒரு மதிப்பே இல்லன்னு நீ நினைக்கிற அப்படிங்கும்போது ஒரு அதிருப்தி வருது. இல்ல எனக்கு ஒண்ணுமே கிடைக்காத இடத்துல கூட நான் கடமைய வந்து கரெக்ட்டா பண்ணணுங்கிறதுக்காக நான் குடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும்போது, இன்னும் அது ஒரு வலி வேதனையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் இந்த வேல்யூ காமன் வேல்யூ இல்லாம நம்மளுக்கு அந்த எப்படி அத வேல்யூ பண்றோங்கிறதுல உள்ள பார்வையினுடைய ஆம், வித்தியாசத்தினால வர்றது. அதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு ஆங்கிள்லேருந்து நம்ம அந்த உறவுகள், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் அதாவது இந்த இந்த கான்டெக்ஸ்ட் குடுத்துட்டு நான் ஐ இன்வைட் எவ்ரிஒன் 30 பேர் இருக்கோம். எல்லாருமே இதுல வந்து நம்ம நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு உறவு இருக்கும். நம்மளுடைய கண்ணோட்டத்த வந்து பிரீஃபா ஷேர் பண்ணிக்கணும். அப்படின்னு ஐ இன்வைட் யூ ஆல். என்னன்னா, இப்போ நமக்கு தோன்ற விஷயங்கள் அல்லது நம்மகிட்ட இருக்கிற ஒரு இப்போ வீடு, வாகன வசதி, கார் இந்த மாதிரி
திங்ஸ், பொருளோட நம்ம எப்படி ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம், பீப்புளோட எப்படி ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம், மற்ற மக்களோட எப்படி ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த சொந்தமா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்ல இருக்கலாம், ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம், எப்படியோ. ஸோ நம்ம திங்ஸோட ரிலேட் பண்றதுக்கும் பீப்புளோட ரிலேட் பண்றதுக்கும் உள்ள டைனமிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு உங்களோட ஐடியா ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா மாலினி. சொல்லுங்கம்மா மாலினி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. திங்ஸ் எல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கணும். அத பொறுப்பா கெட்டு போக ஒரு கிரைண்டரோ மிக்சியோ இல்லை எதுவா இருந்தாலும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரிலாம் நினைக்கிறோம் நம்ம. வெஹிக்கிள் அந்த மாதிரி எல்லாத்தையும். ரிலேஷன்ஷிப்ல வந்து நமக்கு சில பேர் பிடிக்குது, சில பேர் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க தொந்தரவு கொடுப்பாங்க சில பேரு, அப்ப அவங்கள பிடிக்காம போயிடும். அத அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் வருது. இதுல 2 விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு வந்து பொருட்களை வந்து நம்ம வந்து ஒழுங்கா அதை வேலை செய்யணும்னா நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஒழுங்கா கிளீன் பண்ணி எண்ணெய் போட்டு ஃப்ரிக்ஷன் இல்லாம மெயின்டைன் பண்ணணும். ஆனா நம்ம உறவுகளை வந்து அந்த மாதிரி ஒன்றும் பெருசா பண்றது கிடையாது. இன்னொன்னு என்ன சொன்னீங்கன்னா, பிடிச்சது பிடிக்காத வச்சு சொன்னீங்களா? சில ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிக்கும், சில ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து ஒழுங்கா நடந்துக்க மாட்டாங்க, அதனால பிடிக்கல. அவங்க சிலதுல நல்லா அவங்க பண்றது பிடிக்காம இருக்கலாம், அதுவும் அதுக்காக பொருளுக்கும் பிடிக்காம போயிடுது. அதையும் பொருளோட கம்பேர் பண்ணும்போது எப்படி பாக்குறீங்க அத, அந்த விஷயத்த? அந்த விஷயத்த அவங்க ஒழுங்கா நடந்தா நம்ம ஒழுங்கா நடப்போம். பொருள் வந்து அது ஒண்ணும் நமக்கு ஒழுங்கா நடக்கல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது இல்லையா. நம்ம அதை மெயின்டைன் பண்ணா, நல்லா மெயின்டைன் பண்ணா அது ஒழுங்கா ஓடும். ஓகே அதுதான். ஓகே, தேங்க்யூ. அது ரெசிப்ரோசிட்டி சொல்றீங்க. அதாவது நீ என்கிட்ட நல்லா பேசுனா நானும் உங்ககிட்ட நல்லா பேசுவேன், நீ என்கிட்ட மூஞ்சி திருப்பிட்டு போனீங்கன்னா நானும் அப்படிதான் மூஞ்சி திருப்பிட்டு போவேன். ஆனா பொருள் கிட்ட அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. அது அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணோம்னா அது கிட்ட. ஓகே, தேங்க்யூமா. ஜெயக்குமார் சார் சொல்லுங்க. சூப்பரா பேசினாங்க. அதாவது பொருள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடு பண்ண முடியாதுன்னா அங்கே தான் நீங்க சொன்ன ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வேலை இருக்கு, சொன்ன பேச்சு அது கேட்டுக்குது. இது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப உயிரோட்டமா இருக்கு. போன வாரத்துல இருந்து நான் எதிர்பார்த்த விஷயம் கேட்டா இந்த காமன் டினாமினேட்டர் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்ப்புல தான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ பணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ கொடுக்க தெரியுது. அதே மாதிரி இந்த லைஃப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா தான் இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் உயிர், அங்க உயிர் இல்லை, அதனால அது வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான். அதனால நான் இவ்வளோலாம் கொடுக்குறேன் ஏன் செய்யல அப்படிங்கிற நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் நேற்று போன வாரம் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணம் வரல. ஆமா இல்ல, அவங்க அவங்களுடைய ஒர்க் பண்றாங்க, நாம தான் பண்றோம், இது என்னத்த காமன் டினாமினேட்டர் ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. இப்ப அந்த அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தா செய்யறேன் அப்படின்னா அங்க நம்ம சர்வீஸ் எதுவும் என்ன சொல்றது உறவினர்களுக்கு ஜெயக்குமார் வந்து சார், பாத்தீங்கன்னா நான் உங்களை கோச் யூ. நீங்க வந்து நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்க, நீங்க ஷேர் பண்றீங்க. இனி போக போக கொஞ்சம், அதாவது இப்ப நம்ம கேள்வி வந்து பொருளுக்கும் பொருளை டீல் பண்றதுக்கும் பீப்புளை டீல் பண்றதுக்கும் ஜெயக்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம் அல்ல ஒற்றுமை இருக்கு, அதுக்கு சொல்லுங்க, அந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல கரெக்ட் தான் நீ கேக்குறது. போன வாரம் வரைக்கும் அது இருந்துச்சு, இப்ப அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா Okay, பொருள் வந்து நன்றி. பாத்தீங்கன்னா பொருள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பைசா கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது என்னுடைய கண்டிஷன்ல வந்துருச்சு, நான் அதை ரிப்பேர் பண்ணிக்கிறேன், எல்லாம் என்னுடைய பொறுப்பா போயிருச்சு. பட் அதே வந்து ரிலேஷன்ஷிப் போறப்ப அந்த இடத்துல ஒரு காமனா எதுவுமே இல்லையே, நான் கொடுக்கறேன்னா கரெக்டா அவன் கொடுக்கறது கரெக்டான்றது பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுறது தெரியல.
ஓகே நீங்க ஓகே உங்களோட உங்களோடத நான் திருப்பி ரீஃப்ரேஸ் பண்றேன், கரெக்டான்னு சொல்லுங்க. அதாவது ஸோ பொருளுங்கிறத வந்து நான் பைசா கொடுத்து வாங்குறேன். அப்போ அதுக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கணுங்கிறது எனக்கு தெரியும். அது என்ன வேலை செய்யணும், எதுக்காக நான் வாங்கியிருக்கேங்கிறது எனக்கு தெரியுது. அது எனக்கு தேவைங்கிறதுக்காக தான் நான் பைசா போட்டு வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு அது தெரியுது. ஆனா மக்கள் கிட்ட வந்து பீப்புள் கிட்ட வந்து நான் அந்த மாதிரி நான் என்ன கொடுக்குறேன், அவங்க என்ன கொடுக்குறாங்கங்கிற ஒரு ஒரு இது வந்து இன்னும் கிளியரா இல்ல அப்படிங்கிறது. ஓகே கிளியர். ஓகே 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 தேங்க் மங்களம் அம்மா சொல்லுங்க. ஓகே. தேங்க்யூ. பொருளுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸோடய நம்ம ஜனங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா தான் கொடுத்து அதிகமா கொடுக்குறோம் மேடம். பொருளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன்னும் கொடுப்போம், இல்லைன்னு சொல்ல. பொருள் இல்லாம ஃபேமிலி ரன் பண்ண நீங்க சொல்ற மாதிரி நிறைய இதெல்லாம் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு தேவையா தான் இருக்கு. பட் அதை விட எனக்கு என்னமோ மனுஷங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகமா இருக்குன்னு தோணுது. ஓகே, சோ நம்ம கொடுக்கணுங்கிறீங்களா, கொடுக்குறோங்கிறீங்களா? கொடுக்குறோம் தான் சொல்லணும். கொடுக்குறோம் ஓகே ஓகே. ரெண்டுத்துக்கும் வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கொடுத்துட்டு இருக்கோம் மேடம், கொடுத்துட்டு இருக்கோம். வெரி குட். ஓகே, சோ நம்ம தேங்க்யூமா, தேங்க்யூ. சோ நம்ம பொருளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை விட மக்களுக்கு வந்து அதிக மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல அந்த இம்பார்ட்டன்ஸ்ங்கிற இடத்துல சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ. பாலசுவாமி சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க. மேடம் இப்போ பைக்கு கார்ல இருக்குதுன்னு வச்சுங்க மேடம். எனக்கு சரியா ஒத்துழைக்கல, அது எனக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா நான் சரி பண்ண முயற்சி பண்றேன். மெக்கானிக் செட் விட்டோ செலவு பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணிக்கிறேன். ஆனா வந்து உறவு முறையில வந்து யாராவது என்கிட்ட சண்டை போட்டாலோ ஏதாவது பேசிட்டாலோ அதை வந்து நான் சரி பண்ண முயற்சி பண்றது இல்லை. அவ்வளவுதான், எனக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டாங்க, இனிமேட்டு நீங்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம அதோடு விட்டுறோம். ஆனா பொருள்கள் வந்து நம்ம சரி பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி மாத்திக்கிறோம். பொருள் வந்து நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லை. அது ஏன் அப்படி இருக்கும் பாலசுவாமி? அதாவது இங்க வந்து அது சரியா வேலை செய்யல, கோக்குமாக்கா இருக்குன்னா நம்ம சரி பண்றதுக்கு ஏதோ ட்ரை பண்றோம், சரி பண்ணிக்கிறோம் நமக்கு தகுந்த மாதிரி. ஆனா உறவுகள்ல வந்து அப்படியே விட்டுறோம் அப்படிங்கிறீங்க. அது எப்படி அந்த இடத்துக்கு வர்றோம்? அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம், அவங்க வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். அதை வந்து நம்ம மாத்திக்க முயற்சி பண்ண மாட்டோம். நமக்கு தலைமுறைதான் இருக்கணும். இல்ல அதுதான் நீங்க அந்த மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு விட்டுட்டீங்களா அந்த பழக்கத்தை? இல்ல மாடிஃபை பண்ண வேண்டான்றது உங்களுக்கு தெரியுதா, இல்ல மாடிஃபை பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி நினைக்கிறீங்களான்னு உங்களோட தாட் ப்ராசஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அதான் மேடம், இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து என்னன்னா அவங்களுடைய மனநிலை யோசனை பண்றது இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால நம்ம அவங்கள மாத்துறது முயற்சியே பண்றது இல்லை. அவங்க அவங்க அப்படிதான், நம்ம அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை அவங்களை அவாய்ட் பண்ற ட்ரை பண்றோம். ஓகே, சோ நீங்க என்கேஜே பண்றது இல்ல. அதாவது உங்களுக்கு கட்டுற மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா ஓகே, இல்லையா சங்காத்தமே வேணான்ட்டு விட்டுறோம். நீங்க என்கேஜே பண்றது இல்ல. பொருளுக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறோம், நமக்கு ஓகே ஓகே. சோ ஒரு மெனக்கெடுதல் இருக்கு பொருள்ல. ஆனா வந்து மக்கள் கிட்ட வந்து அவங்க வரும் பொழுதே அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சிங்க் ஆகி வந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா ஆட்டைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸ்ரீவித்யா சொல்லுங்க. ஸ்ரீவித்யா நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஓகே, சாரி. அவர் சொன்ன பாயிண்ட் தான். பட் என்னன்னா ஒண்ணு வந்து நம்மளே முயற்சி பண்ணி இன்னொருத்தவங்கள்ட்ட போனாலும் அது வந்து இப்ப பொருள் மாதிரி இல்லை இல்லையா? பொருளுக்கு வந்து உயிர் இல்லை. சோ நான் வந்து எந்த கடைக்கு கூட்டிட்டு போனாலும் நான் என்னால கூட்டிட்டு போயிட்டு பண்ண முடியும். பட் இதே ஒரு ஒரு உயிருள்ள ஒரு பொருள் ஒரு உறவோட இது பண்ணும் போது அவங்களும் நம்ம இழுக்கிற பாதைக்கோ இல்ல அவங்களும் ஒரு 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 நடு நிலைமைக்கு அவங்களும் வரணும் இல்லையா? அவங்களும் சரியாகணும், இது சரி பண்ணணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தா மட்டுமே தான் இது வந்து சாத்தியம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்.
பொருளுக்கு உயிர் இல்ல, மனுஷங்களுக்கு உயிர் இருக்கு. 6 வித்தியாசத்துல பெரிய வித்தியாசம் அதுதான். ஓகே, சூப்பர். அபி சொல்லுங்க. வணக்கம்க்கா. வணக்கம், சொல்லுங்க. ஆம், நான் பார்க்கறது வந்துட்டு உறவுகள் கிட்ட நம்ம ரொம்ப கான்ஷியஸா ஹேண்டில் பண்ணுவோம். ரொம்ப எமோஷனலி ரொம்ப பாண்டிங்கோட இருப்போம். ம், அண்ட் அவங்க கிட்ட ஒரு பர்சனல் growth-ஓ இல்ல ஒரு growth நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஒரு ம், பெட்டர் ஒரு ஒரு ஓகே அவங்க கிட்ட இது இப்படி இருக்கான ஒரு திருத்த பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு growth எதிர்பார்ப்போம். ஆனா திங்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் அது வந்துட்டு நம்ம திங்ஸ் கிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம திங்ஸ் நம்ம தேவைக்காக நம்ம வந்துட்டு, ஆனா திங்ஸ் கிட்ட எதிர்பார்க்கறவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு டிபெண்டன்சியோட அதை ஒரு பெரிய ஒரு பாண்டிங்கோட ஹேண்டில் பண்றவங்களும் இருக்காங்க. இது நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு திங்ஸ் கிட்ட அதை நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வந்துட்டு அதை நம்ம ஒரு தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம தள்ளி வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பக்குவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ உன்னை ஊத்தி ஊத்தி வளர்க்குறனே, கொஞ்சமாவது வளர்றியா நீனு அப்படிங்கிற மாதிரி உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு மெச்சூரிட்டி, வளர்ச்சி, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்குறோம். பட் அந்த மாதிரி பொருள் கிட்ட வந்து நம்ம ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கல அப்படின்னு. ஒரு விதத்துல கரெக்டு, ஃபினான்ஷியலா இது வந்து கரெக்ட் இல்லை. இப்போ மணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வளரணுங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த பொருள், அந்த வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அது டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். பட் வளர்ச்சிங்கிறத விட ஐ திங்க் நீங்க சொன்னதுல வந்து அந்த பாண்டிங் இருக்கு, அந்த இமோஷனல் பாண்டிங், இமோஷனல் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னது தான் வந்து அதுல நான் மெயினா எடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் புவனேஸ்வரி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, சாட்ல போட்டிருக்கீங்க. ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், சொல்லுங்க புவனேஸ்வரி. நான் உங்ககிட்ட 1 இயர் பிஃபோர் பேசியிருக்கேங்க மேம். பிரச்சனையை கையாள இல்ல. எனக்கு எப்படின்னு சொல்றதுன்னா, நான் போகும்போது நீங்க உங்களோட இதுதான் போட்டு கேட்டே போக நிறைய விஷயம் கத்துருக்கேன். உங்களோட இந்த மீட்டிங் அட்டன் 1 வருஷமா நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க மேம். எங்க வீட்டுல நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. எங்கிட்ட ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பேசணும், என்னால அட்டன் பண்ண முடியலைங்க 1 இயரா. ஏன்னா என் பையன் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தான் இதே டைமுக்கு. அவன் ஜேஇக்கு சேர்த்தி இருந்தாங்களா, அதனால என்னால அட்டன் பண்ண முடியலைங்க. இன்னைக்கு எப்படியே கிடைச்சிருச்சு போனு, ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. என்ன சொல்றதுனாங்க மேம், நான் ரொம்ப வந்து என் சந்தோஷம், சொல்லுங்க. இப்போ என் மக்கள்ல பையன்கிட்ட ம், நான் போன வாரம் கேட்கலைங்க மேம். அது ஒண்ணு மட்டும் கேட்கலீங்க. இப்ப நீங்க கேட்டதை வச்சு நான் சொல்றேங்க. எப்பவுமே என் பசங்க கிட்ட நான் சொல்லுவேங்க, எனக்கு மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் வந்து ஒரு மேனுவல் கைடு இருக்குடா, அது எனக்கு வந்து அதை படிச்சு பார்த்து கூட நான் வந்து ஆப்ரேட் பண்ணிக்குவேன். ஆனா ம், உங்களை வந்து டெய்லி வந்து என் மைண்ட் செட்டே ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றீங்க, நிறைய பேத்த பாக்குறீங்க, அங்க உங்களுக்கு நிறைய ஒரு டேட்டாஸ் கிடைக்குது. நம்ம ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி நீங்க இது பண்ணிட்டு வர்றீங்க, எந்த மூட்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தினம் எனக்கு சேலஞ்சிங்கா தாண்டா இருக்குது உங்ககிட்ட. அதாவது இப்படித்தான், அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல அப்படிங்கிற பியூட்டிஃபுல். மாதிரி ம், நான் வந்து சொல்லுவேங்க. அது இப்ப நீங்க கேட்டோன்னே எனக்கு கனெக்ட் ஆச்சுங்க மேம். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. சரி ஸோ சரி. புவனேஸ்வரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதாவது ஒரு ஐஃபோன் வாங்கினா கூட அதுல நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணா கூட, புது ஃபீச்சர்ஸ் வந்தா கூட ஏதோ ஒரு மேனுவல் இருக்கு. நம்மளுக்கு நம்ம வாங்குற பொருட்களுக்கெல்லாம் அந்த மேனுவல் எல்லாம் நம்ம அட்டை டு அட்டை படிக்கிறது கிடையாது. ஆனா அதை எப்படி யூஸ் பண்றோங்கிற அளவுக்கு நம்ம மேனுவல் வந்து இருக்கும். நம்ம அதை பார்த்து வந்து நம்ம கத்துப்போம், அல்லது வந்து தெரிஞ்சுப்போம் அதை பத்தி. நமக்கு தெரியாத ஒரு இதுனா கூட. ஆனா இ- அந்த உயிரோட்டமுள்ள ஒரு மனிதர்கள் வந்து எப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க, என்ன மூட்ல இருப்பாங்க அப்படிங்கிறதே வந்து நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்டேஷனரியா
இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி மக்களை வந்து பின் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஆழமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ. ஓகே, விஜயலட்சுமி சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம், உறவுகள் உயிரோட்டமான மனிதர்களை பொறுத்த வரைக்கும்னா நமக்கு அவங்களோட இதை நம்ம புரிஞ்சுக்க முடியலைனாலும் நமக்கு விருப்பமான அப்படின்றத பொறுத்தவரை விருப்பமானவங்களா இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு சில வகையில வந்து நமக்கு ஒரு மாறுபாடு, அவங்களோட கருத்துக்கள்ல மாறுபாடு இருந்தாலுமே நமக்கு விருப்பங்கள் அவங்க வந்து நம்மளோட உறவுகளை பொறுத்து அவங்கள வந்து புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி முயற்சி பண்ணி அவங்க நமக்கு ஏத்த மாதிரி கூட அவங்கள வந்து நம்ம கருத்துக்களை புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய தன்மையும் நமக்கு அந்த இதுல ஏற்படும். அதுல நமக்கு வந்து விருப்பம் நம்ம ஹஸ்பண்ட் அந்த மாதிரியே இப்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னா நமக்கு விருப்பப்பட்டவங்கள வந்து கருத்து மாறுபாடு இருந்தாலும் கூட அந்த உறவுகளோட தன்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அதுல வந்து நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுவோம். பொருட்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து அதே மாதிரிதான். நமக்கு விருப்பப்பட்ட பொருட்களா இருந்தா நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம இது பண்ணுவோம். ஓகே, சோ நீங்க சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாரும் வித்தியாசம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயலட்சுமி வந்து எது வந்து ஒன்னா இருக்கு, பொருளுக்கும் பீப்புளுக்கும் என்ன காமனா இருக்குன்னு சொல்றீங்க. காமனா இருக்கு என்னன்னா, எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் அதை என்ன வேணாலும் பண்ணி ஏதோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னைய மாத்திக்கிறேன், அவங்கள மாத்த ட்ரை பண்றேன், ஏதோ ஒண்ணு பண்றேன். ஆனா விருப்பம் இருந்ததுன்னா அதே மாதிரிதான் விரும்புற ஒரு பொருளோடையும் நான் வந்து கனெக்ட் பண்றேன். சோ அந்த விருப்பம்னு இருந்துருச்சு அப்படின்னா பொருளும் அவங்க எப்படி இருந்தாலும் மக்களும் ஒன்னாயிடுறாங்க. உங்களுக்கு அப்படித்தானே சொல்ல வரீங்க? அதேதான் மேடம், அதேதான் மேடம். ஓகே ஓகே. விரும்புனா ரெண்டுத்தையுமே ஓரளவு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். விரும்பலன்னா என்ன ஆகும்? விரும்பினா நமக்குள்ள ஒரு கருத்து மாறுபாடுதான் ஏற்படும் மேடம். வந்ததுன்னா அப்ப என்ன பொருளுக்கும் அப்பயும் வந்து என்ன நம்ம வித்தியாசம்? இப்ப அல்லது என்ன ஒற்றுமை? இப்ப உங்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்ல அப்படின்னா பொருளையும் மனிதர்களையும் எப்படி பாப்பீங்க? விருப்பம் இல்லைன்னா சரி, அவங்களோட கருத்துக்கள் அப்படிதான் இருக்காங்க, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மளோட ஒரு கிணவு அதை பார்ப்போம் போயிடும் மேடம். நமக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா பொருளும் வேண்டாத்துக்கு போட்டு போயிரும், மனசனும் வேண்டாத்துக்கு போட்டு போயிரும். ஆமா, நம்மளோட ஒர்க் என்னவோ பார்க்க வேண்டும். ஓகே, சோ பொருளையும் மனிதர்களையும் ஆல்மோஸ்ட் ஒரே லெவல்ல ஈக்குவேட் பண்ணிட்டாங்க விஜயலட்சுமி. எப்படின்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா உன் கூட வந்து நான் ஓகே, குடும்பத்துக்கு ஓகே, விருப்பம் இல்லைன்னா நான் பொருளை எப்படி தூக்கி போட்டு டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேனோ அதே மாதிரி உறவையும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அந்த முரண்பாடுகள் வந்தா அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. ஸோ அந்த விருப்பம்ங்கிறது வந்து ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி. நமக்கு முன்ன பின்ன இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு அந்த விருப்பு அப்படிங்கறது ஒரு இது வந்து இருக்கு. பட் அது உண்மையிலே அப்படிதான்டான்னு ஆழமா யோசிச்சு பாருங்க. பொருளும் மனிதர்களும் அந்த இடத்துல அது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இப்ப அந்த விருப்பம் வர்ற விஜயலட்சுமி வந்து ஒரு பொருளா மனிதரா? விருப்பம் வர்றதும் மனிதர் தான். ஆமா. அப்போ அந்த விஜயலட்சுமியோட விருப்பம் பொருள் மாதிரி ஒரே தன்மையில இருக்க போகுதா இல்ல மாறக்கூடியதா? மாறக்கூடியதுதான். ஓகே, சோ அப்போ நாம பொருள் மாதிரி இருந்துட்டு இத ஹேண்டில் பண்ணோம்னா ரெண்டு ஒன்னாட்டம் இருக்கு. பட் நாம அந்த பொருள் மாதிரி இருக்க முடியாத இடத்துல இது ரெண்டும் வேற வேற மாதிரி தானே இருக்கும். இது ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்குன்னு சொல்றதை விட நம்மளுடைய விருப்பம்ங்கிறது வந்து நாளைக்கு வெறுப்பா மாறலாம். ஆமா இல்லையா? ஓகே, சரி, ஓகே. நீங்க நம்ம அந்த இடத்துல அதை பாஸ் பண்ணிப்போம். தட்ஸ் an interesting point. ஓகே, சரி.
யா பியூட்டிஃபுல்லா எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப அழகா ஒவ்வொருத்தர் சொன்னதும் நம்ம நோட் பண்ண முடியுதா? ஒவ்வொருத்தருமே வேற வேற ஆங்கிள் இருந்து வந்து சொல்றாங்க, பாக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ட்ராக்ஷன்ல வந்து ஐ ரியலி என்கரேஜ். ஏன்னா இது நமக்கு அந்நியப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதுலேருந்து நம்ம சுத்தி சுத்தி இப்படிதான் இருக்கும். அதுவும் உறவுகளை வந்து ரொம்பவே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான் ஏஷியன் சொசைட்டி. ஸோ அந்த ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இதை பார்க்குறோம். ஸோ யா இன்னும் சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. என்ன கேள்வினா லேட்டா வந்தவங்களுக்கு ஒரு பொருளும் சொல்லுங்க ஜேஷ்டா தேவி. பொருளையும் மனிதர்களும் எப்படி வந்து நம்ம அணுகுறோம், எப்படி பார்க்குறோம், சேமா டிஃப்ரெண்டா எப்படி? சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஜேஷ்டா தேவி. இல்ல மேம், கேக்குதுங்களா? ஹலோ. முதல் முறையா உங்களுடைய இதுல ஜூம்ல நான் ஜாயின் ஆயிருக்கேன் மேம். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொருள் வந்து ரொம்பலாம் அதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். நான் ப்ரையாரிட்டைஸ் பண்றது ரிலேஷன்ஷிப்புக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்போ அதுவே வந்து பல நேரங்கள்ல பிரச்சனைக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு நபரை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நம்ம கிட்ட நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ரொம்ப அன்பான மனிதர். ஆனா அவர் ஒரு இடத்துல போய் அவரையே இறக்கி என்ன சொல்றது, நான் சொல்லித்தரேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தவங்க பின்னாடி போய் அவங்கள வந்து ரொம்ப பின் பண்ணி இதை செஞ்சா என்ன, செஞ்சு பாருங்க அப்படின்னு ஒரு அவங்கள ப்ரெஷர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பொதுமக்களுக்கே கத்துக் கொடுக்குறாங்க, இல்ல சொந்தக்காரங்களுக்கே கத்துக் கொடுக்குறாங்கன்னா அந்த சொந்தக்காரங்க இவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்க இல்லைங்களா? நீ என்ன வந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு இருக்க. அது இப்போ சப்போஸ் ஒரு தெரப்பி இருக்குன்னு வைங்களேன், ஒரு முத்ரா இல்லைன்னா சீட் தெரப்பி லைக் திஸ், அது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியாது, சில மக்களுக்கு தான் அது தெரியும். இவங்க போய் அதை இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து இவங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எள்ளி நகையாடுற மாதிரி பாக்குறத நம்மளால டாலரேட் பண்ணிக்க முடியல. அந்த இடத்துல நம்ம சொல்ற கருத்துக்களை அவங்க காது கொடுத்து கூட கேட்கறது இல்ல. சோ நம்ம ப்ரீஷியஸா நினைக்கிறது இங்க பொருள் எல்லாம் இல்ல, அந்த மனிதர் அவருடைய மரியாதை. இப்போ அந்த நேரத்துல நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி ரியாக்ட் பண்ணவும் முடியாது, பண்ணாம இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது நான் பல நேரங்கள்ல அந்த சரௌண்டிங்ஸ்ல இருந்தே வெளியில வந்துடுறேன். இந்த சரௌண்டிங்ஸ்குள்ள நம்ம போனாதானே நம்ம இப்படி சஃபர் ஆகணும் அப்படின்னு. இது ரைட்டா தப்பான்ற முடிவுக்கு என்னால வர முடியல. ஸோ ஜேஷ்டா வந்து சொன்னது வந்து ஒரு ரொம்ப தேங்க்யூமா. ஸோ ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் பொருட்களுக்கெல்லாம் அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்றதில்ல. நான் பொருட்களை ப்ரையாரிட்டைஸ் பண்றதில்ல. நான் வந்து முக்கியத்துவப்படுத்துறது வந்து பொருட்களை விட, மங்களமாமா சொன்ன மாதிரி பொருட்களை விட மனிதர்களை தான் முக்கியத்துவப்படுத்துறேன். அப்போ எனக்கு முக்கியமான நபர் வந்து அவருடைய இயல்புனால என்ன பண்றாருன்னா, கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு ஒரு ஆர்வ கோளாறா அவருக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த போய் ஆல்மோஸ்ட் புகுத்துற மாதிரி மற்றவங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கூட கேட்காம, அங்க தேவையா தேவையில்லையான்னு கூட இல்லாம, அங்க மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களான்னு கூட யோசிக்காம அவர் தன்னை வருத்திட்டு அங்க கொண்டு போய் அதை போய் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது மற்றவங்க அவரை வந்து கொஞ்சம் கீழே வச்சு பார்க்கறதோ, ஒரு கேலி கிண்டல் பண்றதோ செய்யறதோ பண்ணும்போது எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது, எனக்கு வலிக்குது. ஸோ நான் பொருளை முக்கியத்துவப்படுத்தல, நான் இந்த நபரை தான் முக்கியத்துவப்படுத்துறேன். ஆனா அந்த நபரை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒரு அவமரியாதை செய்யும் பொழுது எனக்கு அது வலிக்குது. அதனால நான் என்ன போய் சொல்றேன்னா, நீங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, பண்ணாதீங்கன்னு எவ்வளவுதான் சொல்லி பார்த்தா கூட அவருக்கு அது எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அவர் திருப்பி திருப்பி போய் அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. அப்போ நான் என்னை நானே அந்த அந்த சூழ்நிலையிலேருந்து விலக்கிக்கிறேன். இது எனக்கு கரெக்டா இல்லையான்ற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு பொருளை விட ஒரு நபரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்.
ஆனா அதுல கூட அவங்க சொன்னது என்னன்னா, அவருக்காக தான் அதை நம்ம வந்து அவர் மேல உள்ள ஒரு நல்ல இதுல தானே நான் ஜெயஸ்டா, நான் சொல்றதுல ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கரெக்ட் மீ. ஓகேங்களா? ஓகே ஓகே மேம். சோ அவரோட நல்லதுக்கு தான், அவரை பத்தி தான் நான் அக்கறைப்படுறேன். அவருக்காக தான் எனக்கு அவரை மரியாதை குறைவா நடத்துறது பிடிக்கல. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் அதை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல எதையோ ஒண்ணு கத்துக்கிட்ட பிறகு அது ஆர்வமா உலகத்துக்கே போய் சொல்லணுங்கிறது வந்து அவருடைய ஒரு தேவையா இருக்கு. அவரு கரெக்ட் மேம். மேல பாசம் வச்சிருக்கிறது, அவரை வந்து மத்தவங்க மரியாதையா நடத்தணும். ஏன்னா உங்களுக்கு அவர் முக்கியமானவர், அவரை வந்து மத்தவங்க மரியாதை குறைவா நடத்தக்கூடாதுங்கிறது வந்து உங்களுடைய தேவையா இருக்கு. ஆமா மேம். உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ஒரே சொல்யூஷன் நீங்க சொல்றது, அவருடைய தேவையை கீழே வச்சாதான் உங்க தேவை பூர்த்தி ஆகும். ஆமா. இப்போ இல்ல இப்போ மேம், நான் என்ன சொன்னேன்னா அது இல்ல இல்ல வந்து அதான் நான் முதல்ல கம்ப்ளீட் பண்றேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகே So, மேம். நீங்க உங்களுக்கு தேவைன்னா அங்க போய் சொல்லுங்க. எடுபடாத இடத்துல எதுக்கு போய் சொல்றீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கரெக்ட் லாஜிக்கலா நீங்க சொல்றீங்க. ஆனா மேம். அவருக்கு அந்த லாஜிக்லாம் இல்ல. எதையோ ஒண்ணு கத்துக்கிட்டாரு, அந்த தெரப்பி போய் உலகத்தையே சொல்லி உலகத்தையே காப்பாத்திரணும்னு ஏதோ ஒண்ணு அவருக்கு ஒரு இதுவா இருக்கு. அவரை மீறி அவருக்கு அந்த தேவை இருக்குங்கும்போது, இப்போ உங்களுடைய தேவைக்கு செவி சாய்க்கணும்னா என்ன அர்த்தம்னா, அவரோட தேவையை கீழே வைக்கணும்னு அர்த்தம். இல்ல அவருடைய தேவையை கையில எடுக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுடைய தேவை அடிவாங்கும்னு அர்த்தம். நம்ம உறவுகளுக்குள்ள எல்லாமே பிரச்சனை என்னன்னா, எனக்கு இது தேவை, உனக்கு இது தேவைன்னு ஒவ்வொருத்தர்கிட்டேந்து வாங்கிக்கிறது மட்டும் டிரான்சாக்ஷனா தேவை பூர்த்தி பண்ணிக்கிறதா இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்னா, அவங்களுடைய தேவையே நம்மளுக்கு கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கு. இப்போ குழந்தைங்க வந்து எப்ப பாரு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது தேவை மாதிரி சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸா நம்மளுக்கு வந்து அவங்களோட தேவையை வந்து நம்ம ஆதரிச்சோம்னா அது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தேவையை நெகேட் பண்றதுதான் நம்மளோட தேவையா இருக்கு. இதுல நான் ஒண்ணு குடுக்குறேன், ஒண்ணு வாங்கிக்கிறேன், நீ ஒண்ணு குடுக்குறேன் வாங்கிக்கிறேங்கிறத தாண்டி இது வேற விதமான தேவை பரிமாற்றம். இந்த மாதிரி இடத்துலதான் இது கான்ஃப்ளிக்டிங் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 2 பேருக்கும் வேற வேற விஷயங்கள் தேவைப்படுதுங்கிறது கூட கிடையாது இந்த இடத்துல. அதாவது ஒருத்தருக்கு பொருள் தேவைப்படுது, ஒருத்தருக்கு மனிதர்கள் தேவைப்படுது, ஒருத்தவங்களுக்கு வசதி தேவைப்படுது, ஒருத்தவங்களுக்கு வந்து வாயார பேசுறது தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இது அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் கூட கிடையாது. இது வந்து எப்படின்னா, உனக்கு தேவைப்படுறத நீ தேவைன்னு எடுத்துக்கிறது வந்து எனக்கு ஹர்ட்டிங் ஆகுது. அதுக்கு உங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா உங்களை வந்து சமாதானப்படுத்துறது இப்ப அவர் 2ல 1 பண்ணலாம். உங்களுடைய தேவைய வந்து ஓகே நீ சங்கடப்படாத, உனக்கு இதுதானே இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உயிரோட்டமா இருக்கக்கூடிய இந்த ஆர்வமா இருக்கக்கூடியத செய்யாம விட்டுட்டாரு அப்படின்னா உங்களுடைய தேவை ஃபுல்ஃபில் ஆகும். இல்ல இல்ல எனக்கு இது செய்யாம இருக்க முடியாது, எனக்கு இதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டினியூ பண்ணாருன்னா நீங்க என்ன உங்களோட தேவை ஃபுல்ஃபில் ஆகாது. இப்போதான் இந்த 2 உயிருக்குள்ள என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, டைரக்டா இன்டைரக்டா கான்சியஸா அன்கான்சியஸா யார வந்து வளைக்கிறது மாத்துறது கேட்டு கேட்டு பார்ப்போம், நெகோஷியேட் பண்ணி பார்ப்போம், இது பண்ணுவோம். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம கேக்குறது அவங்க தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அதே மாதிரி அவர் கொடுக்கறது நீங்க கேக்குறது வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அவருடைய தன்மையை இழக்கிறதான் நம்ம தேவையா கேக்குறோம். சோ அது வந்து அது மாதிரி இருக்க முடியுமானா இருக்க முடியும். ஆனா அந்த உயிருக்கு அது உயிரோட்டமா இருக்காது. இப்போ நம்ம என்னன்னா அப்ப போயிட்டு எல்லார்கிட்டயும் ஏன் இப்படி அசிங்கப்படுற அவமானப்படுற அப்படிங்கும் பொழுது அந்த இதை அட்ரஸ் பண்றதை நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா அதை விட இன்னொன்னு என்ன இந்த இடத்துல எனக்கு இன்வைட் பண்ணணும்னு தோணுதுன்னா, இப்போ அவர் ஒரு அடல்ட்,
ஒரு விஷயத்த இப்படி பண்றாரு, இப்படி பண்ணலைங்கும் பொழுது உங்களுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா அது உங்களை பாதிக்குது. ஆல்மோஸ்ட் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி தானே நீங்க ஃபீல் பண்றீங்க அதை. ஆமா மேம். ஆமா. சோ எஸ். அங்கதான் நம்ம மனசு வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம மனசு எப்பயுமே எப்படி ஆயிடும்னா, உறவுகள்ல வந்து ஒன்னோட ஒன்னா இணையறதுங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதே சமயத்துல 2 பேர் இருந்தாதான் இணையறதுங்கிறது ஒண்ணு நடந்தா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா காலப்போக்குல என்ன ஆயிடும், இந்த 2 பேருக்கு ஒரு பவுண்டரி இருந்து இப்படி ரிலேட் பண்ணிட்டு இருந்து ஒரு இணைவா இருக்கிறது போக போக இப்படியே போய் என்மெஷ் ஆயிடும். இந்த சென்ஸ், நான் எங்க முடிகிறேன், நீ எங்க தொடங்குற, நீ எங்க முடிகிற, நான் எங்க தொடங்குறேங்கிறதை கன்ஃபியூஸ் ஆகி ஒரு இழுபறியா ஆயிடும். ஏன்னா உங்களுடைய ஒரு பகுதி வந்து அடி வாங்குற மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஹர்ட் ஆகும். இட்ஸ் நாட் அபவுட் ஹிம் எனிமோர். அப்போ இது எப்போ நம்மளை பத்தி நமக்காக இந்த மாதிரி இதுவா இருக்கு. ஆனா நம்ம சொல்றது வந்து எப்படி நம்ம நினைப்போம், நம்ம உண்மையிலே அப்படிதான் புரிஞ்சுப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவருக்காக தானே நான் நினைக்கிறேன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய விஷயத்துக்காக நம்ம இது பண்ற மாதிரி நினைப்போம். பட் ஆக்சுவலா அது நம்மளுடைய தேவைதான் அந்த இடத்துல என்மெஷ் ஆயிருக்கு. ஏன்னா நம்மள ஒரு பகுதி தான் அந்த இடத்துல அந்த அவ்வளவு தூரம் அதுக்குள்ள ஒன்றி போய் இருக்கிறதுனால நம்மள ஒரு பகுதியை அவமதிக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவருக்கு அந்த மாதிரி இருக்காது. அவரை தானே சொல்றாங்க. அவருக்கு அது ஒரு மாதிரி ஃபீலே ஆகாது. அது அவங்க எல்லாம் அவமதிக்கிறாங்கிறது கூட அவருக்கு தெரியாது. சோ இங்க வந்து நீங்க அவமானமா ஃபீல் பண்றது வந்து அவரை பத்தினது கிடையாது. உங்களையே அவமானப்படுத்துற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா யூ ஹவ் பிகம் பார்ட் ஆஃப் ஹிம் அண்ட் உங்க பார்ட்ல ஒரு பகுதி தான் வந்து உங்கள ஒரு பகுதி தான் இப்ப அவமதிக்கப்படுறதா நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் இந்த இடத்துலதான் நம்ம இது நேச்சுரலானா நேச்சுரல், ரொம்ப நேச்சுரல். நம்ம ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறது. பட் என்னன்னா நம்ம என்ன மறந்துடுறோம்னா, அது உண்மை கிடையாது. அவரு ஒரு அடல்ட், இது அவரை பத்தினது கிடையாது, நம்மளை பத்தினது தான். அப்போ அவருடைய செயல் எனக்கு அவமானமா நான் ஃபீல் பண்றது உண்மையா, தேவையா? இப்போ உண்மையிலே அவர் மேல அக்கறை இருக்கு அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு இது ஏற்படுற ஒரு வலியை எப்படி சரி பண்ணிக்கணும், இதுல இருந்து வெளியில போகணுங்கிற மாதிரி யோசிக்காம, இது நம்மளுடைய பிரச்சனையா ஆக்காம, அவருக்கு ஓகே இந்த இந்த சிச்சுவேஷன்ல இப்படிதான் இருக்க, இது உனக்கு தெரியுதா தெரியலையா, அந்த அவேர்னஸ் இருக்கா இல்லையா, ஓகே தெரிஞ்சே நீ அந்த மாதிரி இது பண்ண, அப்ப அது அவர் பிரச்சனை, அவருக்கு அது பிரச்சனையாவே இல்ல. நீங்க ஃப்ரீ ஆயிடலாம் அதுல. ஓகே மேம். அப்போ நான் என்ன சேவ் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் அவாய்ட் பண்றேன். அது எனக்கே தெரியுது. அதுல ஒரு சுயநலம் இருக்கு. ஆனா எனக்கு இருக்கிற நம்மளுக்கு இந்த ஒரு 50ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள்ல ஏற்கனவே குழந்தைங்க எல்லாம் இருக்கு. இதுல ஏன் இதை போட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும்னு நான் விலகிறது. உங்களுடைய கருத்து, அது உங்களுடைய கருத்து. அது செல்ஃபிஷ் கிடையாதுமா, அது செல்ஃபிஷ் கிடையாது. நம்ம வந்து இப்போ எதுனா ஒண்ணு அவருக்குன்னா நீங்க தானே பாக்குறீங்க. அததான் நான் சொல்றேன். நம்ம இணைவா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு என்மெஷ்மெண்ட்னு சொல்லுவோம். நமக்கு எங்க நம்ம முடியறோம், எங்க அவங்க தொடங்குறாங்கிறதே குழப்பமாயிட்டு நமக்கே தெரியாம அந்த உயிர் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஏன்னா அது எனக்கு வலி, என்னையவே வந்து ஏதோ பண்ற மாதிரி ஆகிடுது. சோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியான விஷயம் தான். பட் அது வந்து நம்மளை பத்தினதே கிடையாது. பட் அது வந்து சுயநலம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு குழந்தைய வந்து பாராட்டினாங்கன்னா நம்ம பெருமையா நினைக்கிறோம்ல, ஒரு கெத்தா நினைக்கிறோம்ல. அது மாதிரி குழந்தை ஏதாவது திட்டினாலும் நம்மளே வந்து இதுவாயிட்ட மாதிரி தானே ஃபீல் ஆகுறோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம இந்த புறத்துல உறவுகள்னு வரும்பொழுது அது ஒரு உயிர், நம்ம ஒரு உயிர், அதனுடைய ஒரு தேவை இருக்கு, நம்மளுடைய சோ ஒரு விதமான அந்த ஒரு மரியாதையோடு கலந்த ஒரு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே கஷ்டமா இருக்கிறது எதுன்னா,
நமக்கு ரொம்ப சொந்தமா இருக்கிற இடத்துல கூட நம்மளால ஒன்றும் ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது. அவங்களாதான் அந்த இடத்துல இருந்து வெளியில வரணும். ஸோ ஆமா ஆமா நம்ம வந்து அதுக்கு வெயிட் பண்ணணும், அலோவ் பண்ணணும். பட் அதுக்காக அவங்கள அதாவது அவங்க இப்ப அவன் இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்னு உங்ககிட்ட வருத்தப்பட்டு ஏதாவது சொன்னாருன்னா கூட தேவைன்னா நீங்க ஆறுதல் சொல்லலாம், இது பண்ணலாமே ஒழிஞ்சு, மத்தபடி வந்து இது அவருடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு இது வந்துருச்சுனாலே நம்ம அந்த 2 உயிருக்கு இடையில ஒரு ஸ்பேஸ்ங்கிறது வந்து இருந்தாதான் அது ஒரு ஹெல்த்தியான எஸ் ஸ்பேஸ். எஸ் மேம். அது பிரிவு கிடையாது. ஓகே ஓகே ஓகேங்களா? நீங்க அந்த மாதிரி ஓகே நீங்களும் ஃப்ரீ ஆயிடுங்க. இது உங்களோட இதுவே கிடையாது. சரிங்க மேம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல அந்த டிஃப்ரென்ஸ் இதுல இது ஒரு நுவான்ஸ் தான். ஸோ அந்த பவுண்டரி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பொருளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கறதுல மாரீஸ்வரி சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க. பொருள்னா வந்து நம்ம அது ஒண்ணு நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ஏதோ ரிப்பேர் ஆச்சுன்னா ஒண்ணு அதுக்கு ரிப்பேர் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா அதுக்கு பதில் வேற வாங்கிக்கிடுவோம். ஆனா உறவுகள் வந்து அப்படி இல்லை. நம்ம நிறைய பேர் சேர்ந்ததுதான் ஒரு ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் அப்படி எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஒரு ஆளுக்கு பிரேக் ஆகுது பயன்படும், உங்க ஒரு வாய்ஸ். இப்ப கேக்குதா மேடம்? ம் ஹலோ. இப்ப உறவுகள்ல வந்து இப்படி நிறைய பேர் சேர்ந்ததுதான் ஒரு ஃபேமிலி. அவங்க எல்லாத்தையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாதுல்ல. எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு தப்பா படும். அந்த இடத்துல நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு தப்பா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல நம்ம தப்பு பண்ணுவோம், இல்ல நம்ம சொல்ற கருத்தை வந்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிங்கல நம்மளால அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அது தெரியல. ஏதோ ஒரு கட்டத்துல சரி நம்ம பேசாம அமைதியா இருக்கோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது நாளடைவுல நமக்கே அது மனசுக்குள்ள ஒரு அழுத்தமா தான் ஆகுது. நம்ம விட்டு கொடுத்துதானே போறோம், திருப்பி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியலையே அப்படி ஒரு எண்ணம் வர்றாப்புல எனக்கு அப்படி ஃபீல். எல்லாத்தையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியல. ஓகே ஓகே எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல. குத்து மதிப்பா நாங்க அந்த மாதிரிதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. ஏன்னா வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ நம்ம கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நான் சாட்ல வந்து ஒரு லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம இத பத்தின ஒரு டிஸ்கஷன் நம்ம சேஃபா ஆண்கள், பெண்கள், எல்லா வயசுல உள்ளவங்க, எல்லா ஏஜ் குரூப்ஸ், எவ்ரிபடி இஸ் வெல்கம். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே வந்து அவங்களுடைய என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது வந்து என்ன விதமான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எவ்ரிடே லைவா டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த குரூப்ல. ஸோ நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த குரூப்ல வந்து இணைஞ்சுக்கோங்க. ஏதாவது ஃபர்தரா கிளாஸஸ் இருந்ததுன்னா நான் அதில் அனௌன்ஸ் பண்றேன். ஓகே, ஸோ அது ஒன்று இருக்கு. அண்ட் தென் மார்ச் 28th, 29th, 30th வந்து ஞான முகாம் வந்து நடக்குது. ஓகே, பகவத் மிஷன் ஞான முகாம். ஸோ அது ஒன்று. அண்ட் தென் வேற என்ன? ஸோ இது இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். ஸோ யூஸ்வலாக வந்து குரூப் கோச்சிங் அல்லது வந்து 1-to-1 கோச்சிங்க்கு வந்து ஸ்பாட்ஸ் சம்டைம்ஸ் ஓப்பன் அப் ஆகும். இப்போ ஓப்பன் இருக்கு, 1 or 2 ஸ்பாட்ஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. பட் குரூப் கோச்சிங்க்கு எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் ஃபோக்கஸ்டு உள்ள குரூப் கோச்சிங்க்கு வந்து ஒரு புது குரூப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு அங்கே கூட வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ அது என்னோட வாட்ஸ்அப் குரூப் தான். ஸோ அங்கே கம்யூனிகேட் பண்ணுறேன் குரூப் கோச்சிங் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ மனோகர் வந்து போட்டிருக்காங்க போத் ஆர் நீடட், ரெண்டுமே வேணும். லைக் ஜூம் ஆப் மாதிரியும் அண்ட் இந்த பீப்புள் மாதிரியும். ஓகே, ஜூம் ஆப்பும் வேணும், அதில் இருக்கிற பீப்புளும் வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, வேற யாராவது பொருளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள விஷயத்தை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணணுமா? வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க.
என்னன்னா பொருளுக்கு மெயின்டைன் பண்ணி நாங்க அதை பயன்படுத்தி கொள்றோம். அதுல பெரிய எதிர்பார்ப்பு இல்லாதது ஒன்றும் இல்லை. ஆனா எங்க ரிலேஷன்ஷிப்ல நாங்க அதுக்கு ஒரு இதுக்கு பெரிய வேல்யூ கொடுக்கல. ஆனா அதுக்கு ஒரு ஹை வேல்யூ கொடுக்குறோம். எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாரோடையும் இணைஞ்சு போகணும் என்றுதான் இருக்குதான் அது எல்லாரும் அப்படித்தானே யோசிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், இணையணும்னு சொல்லி. ஆனா உண்மையில ஒவ்வொரு ஆக்கள இயல்பும் எங்களை போல இருக்காது. ஒவ்வொரு ஆளும் வித்தியாசம். எங்களோட எதிர்பார்ப்பு வேற, ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு தேவை நீட்ஸ்கள் வேறன்றது அப்படியா விளங்குறதால இப்ப ஒவ்வொரு ஆக்களையும் நாங்க அவங்களுக்கு அவங்களோட இயல்புல அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, ஓகே என்று சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய போனா மட்டும்தான் நாங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல நாங்க சரியா இருக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா. ஸோ ரதிதேவி அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அருண் சொல்லுங்க. வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? ஓகே. இப்போ பொருள்ல வந்து நம்ம என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம்னா அதுல எமோஷனல் நீட்ஸ் எதுவும் நம்ம பொதுவா எதிர்பார்க்கறது இல்லை. அண்ட் ஸ்பெஷலைஸ்டு நீட்ஸுக்கு ஒரு பொருள் இருக்கு. ஓகே, ஒரு பொருள் ஒரு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம். அதனால அது சரியில்லைன்னா டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ரிலேஷன்ஷிப்லயும் அப்படி எடுத்துக்கிட்டா இப்போ நமக்கு வந்து ஒரு மெய்ட் வச்சிருக்கோம் ஒரு வேலைக்காக அப்படின்னா அவங்களோட நம்ம கொள்ற உறவு வந்து அவங்க சரியில்லைன்னா மாத்திக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு நீட்ஸ்க்காக இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது டீச்சரா இருக்கலாம், மென்டரா இருக்கலாம். அப்படி இப்போ நம்ம ஃபேமிலிலேயே எடுத்துட்டோம்னா வளரும்போது அம்மா கிட்ட இருந்து ஒன்று, அப்பா கிட்ட இருந்து ஒன்று, பிரதர் கிட்ட இருந்து ஒன்று அப்படின்னு வெவ்வேறு ஆளுங்கிட்ட இருந்து வெவ்வேறு விஷயத்தை எடுத்துக்க முடியுது. பட் ஆனால் வந்து மேரேஜ் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் போகும்போது ஒரே பர்சன் கிட்ட இருந்து நம்ம பலவிதமான விஷயங்களை எதிர்பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து எமோஷனல் சப்போர்ட் அதுதான் மெயின். ஐ திங்க் சேஃப்டி, செக்யூரிட்டி அது மாதிரிலாம் நம்ம பேசினாலும் எமோஷனல் சப்போர்ட் பத்தி போன வாரம் வரல. அது எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது. ஓகே, ஸோ எமோஷனல் சப்போர்ட் தான் மெயின் பேஸ். ஓகே, அதுக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல போறோம். ஃபினான்ஷியல் சப்போர்ட் மற்ற எல்லா விஷயம் இருந்தா கூட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒரே இடத்துல இருந்து எதிர்பார்க்குறோம், ஸ்பெஷலைஸ்டு சப்போர்ட் மாதிரி எதிர்பார்க்கல. அதனால அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை வர்றதா ஐ மீன் அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கார்ட் பண்ணும்போது இப்போ பொருளை வந்து ஈஸியா டிஸ்கார்ட் பண்ண முடியுது, இல்லை என்ன வேணா செய்ய முடியுது. ரிலேஷன்ஷிப்லயும் நம்ம மனசு அதையே தான் எதிர்பார்க்குது. ஆனா அதை பண்ணும்போது எங்க நம்ம இமேஜ் அஃபெக்ட் ஆயிடுமோ அப்படிங்கிறதுனால அவங்க மேல இருக்க தவறுகளை வந்து சொல்லியோ இல்ல மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணியோ இல்ல வேற என்னென்னவோ செஞ்சு டிஸ்கார்ட் பண்றதான் மனசு வந்து வெவ்வேறு விதமா ட்ரை பண்ணுது. அது எண்ட்ல வந்து அது செப்பரேஷன், டிவோர்ஸ் இல்லைன்னா வந்து சுத்தி இருக்க எல்லாரும் அஃபிலியேட் பண்ணி நீ பண்றது கரெக்ட் தான், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியில்லைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தான் அதை டிஸ்கார்ட் பண்ண முடியுது. பொருள் மாதிரி ஈஸியா இது சரியா ஒர்க் ஆகல இதை மாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நமக்குள்ள இருக்க அந்த ஓப்பனா இப்போ மாடர்ன் டேஸ்ல சில பேர் வந்து ஈஸியாவே சொல்லி பிரிஞ்சுக்கிறாங்க. பட் நமக்குள்ள இருக்க அந்த அக்லினஸ் தான் வந்து நம்ம எப்படி அதை டிஸ்கார்ட் பண்றோங்கிறத காட்டுது. அது கொஞ்சம் கல்ச்சர்ட் ஆகும்போது அது மாறினா பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான், இதான் என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த நீட்ஸை பற்றி சொன்னீங்க, அதை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக டிஸ்கார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சிவிலைஸ்டாக டிஸ்கார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ டிஸ்கார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அதை ஏதோ அப்படியே பூசி மொழிகி இது பண்ணிட்டு இருக்காம சிவிலைஸ்டாக டிஸ்கார்ட் பண்ணுறத வந்து ஒரு ஒரு க்ரோத் ஃபேக்டர் மாதிரி சொல்கிறீங்க, விச் இஸ் ஒன் ஃபேக்ட். இன்னொரு விதத்துல அதை ரிப்பேர் பண்றதோடைய விஷயமும் சிவிலைஸ்டா வேற மாதிரி growth இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, புவனேஸ்வரி நீங்க திருப்பி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க மேம், சொல்லுங்கம்மா. எனக்கு இப்ப நான் அப்ப சொன்னது என் பையங்கும்போது நம்ம டெய்லி பாக்குறவங்க. இப்ப நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பாக்குற மாதிரி இப்போ கூட பிறந்தவங்க அம்மா அப்பா அப்படி ஆயிட்டாங்க மேரேஜ்க்கு அப்புறம். அப்ப வந்து ஒரு ஃபினான்சியலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கும்போது அது ரொம்பவுமே யாராச்சும் நம்மளுக்கு இப்ப நம்ம அவங்க கேட்டு கொடுக்கல. இப்ப எக்ஸாக்டா நான் சொல்லணும் அப்படின்னா
என் தம்பிக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேம். தம்பியோட மாமனார் வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட அமௌண்ட், அவர் வந்து இபில ஏதோ பொசிஷன்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புவனேஸ்வரி அமௌண்ட் வாங்கினாரு. புவனேஸ்வரி நம்ம வந்து சொல்லுங்க மேம். வந்து நீங்க அந்த ஸ்டோரி, அந்த பேக்ரவுண்டு கான்டெக்ட் எல்லாமே ஓகே. இப்போ வந்து நீங்க ஓகே மேம். அதாவது என்ன பாயிண்ட்ங்கிறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம டீப்பா சொல்லலாம், இல்ல நீங்க தனியா கூட நீங்க ஓகே மேம். ஓகே இப்போ சொல்லுங்க. அதாங்க மேம், அவர் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க ஏமாத்த மாதிரி தெரியும் போது நம்ம இப்ப அவர் தம்பி அங்க போறான் வரான் அம்மா சம்மந்தின்னு பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கிட்ட சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாதங்காட்டிக்கு நீங்க கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாம எங்க பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதுமா. அவங்க அந்த என்ன கேட்டா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டா கொடுத்தீங்க அப்படி ஒரே நிமிஷம். ஹலோ கேக்குதாங்க மேம்? கேக்குது. சோ நீங்க ஃபுல்லாவே பிரேக் ஆச்சு. சோ நீங்க வந்து என்னன்னா ஒரு உங்களுக்கு உங்க சைடுல இருக்கிறவங்க உங்க டீம் மாதிரி வேலை செய்யாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைங்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆமாங்க மேம். அதனால இப்போ பேச்சுவார்த்தையே இல்லாத மாதிரி இருக்கும்போது ரொம்ப மனசுக்கு பணத்தினால இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேம். ஆனா ரீகனெக்ட் பண்ண பொருள்னால மனிதர்களுக்குள்ள உறவு பாதிக்குது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சீதா அண்ட் கவிதா. சீதா சொல்லுங்க. ஹாய் மேம். ஹாய், சொல்லுங்க. நான் 9 o'clock தான் இப்பதான் ஜாயின் பண்ணேன் மேம். அதாவது பொருட்களையும் மனிதர்கள், அது உறவுகளும் எப்படி நம்ம பாக்குற கண்ணோட்டம் தானே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம விருப்பத்தோட தேர்ந்தெடுக்கிறதா தான் இருக்கு. பொருட்களா இருக்கட்டும், மனிதர்களாக உறவுகளாக இருக்கட்டும். சில உறவுகள் வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு அது நம்மளுடைய கண்ட்ரோல்லயோ இல்லை இதுல எல்லாமே கூட வருது. நம்ம பெற்றோர்கள், உதாரணத்துக்கு பெற்றோர்களா இருக்கட்டும், நம்மளோட குழந்தைகள், நம்மளுடைய வாழ்க்கை துணை, இதுங்கெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணின்றது சில மேபி வாழ்க்கை துணை நம்ம சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. பட் பெற்றோர்கள் குழந்தைகள்லாம் நம்ம சூஸ் பண்ணி இருக்கல. அவங்க வந்து அது மாதிரி அது பொருட்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், சிலது வரமா இருக்கு, சிலது சாபமா ஆயிடுது. பட் ரெண்டுத்துல இருந்துமே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பாடத்தை கத்து கொடுத்துட்டு அது வந்து நம்மளை முன்னேற்றி போறது. ஈவன் பொருட்கள் கூட நம்ம சூஸ் பண்ணி என்னதான் சூஸ் பண்ணி நம்ம வாங்குவோம், ரிசர்ச் பண்ணிலாம் வாங்குவோம். பட் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அங்கேயும் உறவுகளையும் அதே மாதிரிதான். நம்ம ரொம்ப சந்தோஷப்படுற உறவுகள் நமக்கு ஏதோ ஒண்ணு கத்து கொடுக்குது. நம்மளுக்கு முரண்பாடா இருக்கிறது அதையும் ஏதோ ஒண்ணு கத்து கொடுத்துட்டு போகுது. அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன் மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ சீதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பதிவு, கிறிஸ்பா சொல்லணும்னா சாய்ஸ். நம்மளுக்கு வந்து பொருட்கள்ல வந்து விருப்பப்படுற மாதிரி நமக்கு சாய்ஸ் இருக்கு. வாங்குறது, வாங்காதது, பயன்படுத்தாதது. ஆனா உறவுகள் வந்து எல்லா உறவுகளுமே வந்து நம்ம சூஸ் பண்றது கிடையாது. மெயினா பேரண்டல் ரிலேஷன்ஷிப்பும் குழந்தைங்களோட நம்ம பேரண்ட் நம்மளோட அம்மா அப்பாவையும் நம்ம சூஸ் பண்றது கிடையாது. நம்ம குழந்தைங்களையும் சூஸ் பண்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடிய ஒரு உறவுகள் இருக்கு. சூஸ் பண்ண முடியாத உறவுகள் இருக்கு. ஸோ அந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள சில சமயம் ஒர்க் அவுட் ஆகுது, சில சமயம் ஒர்க் அவுட் ஆகல, சில சமயம் வந்து வரமா இருக்கு, சாபமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூமா. கவிதா? நான் சொல்ல வந்ததும் அதே பாயிண்ட் தான். இப்ப பொருட்கள் அப்படிங்கும்போது நம்ம வேண்டாட்டி அதை எடுத்து போட்டுடலாம். ஆனா உறவுகள்னு வரும் பொழுது நம்ம என்ன சொன்னாலும் மாற மாட்டேங்கிறாங்க. மாறணுங்கிறது கூட இல்ல, நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அதை வச்சுக்கவும் முடியல, தூக்கி எறியவும் முடியல.
என்ன பண்றதுன்னே தெரியலங்க மேடம். பட் பொருள் அப்படிங்கும்போது பார்க்கலாம், ரிப்பேர் பண்ண முடியற அளவுக்கு பண்ணலாம். அப்புறம் தூக்கி போட்டு வந்து அது புதுசா நியூவா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப உத்வேகம் கொடுக்குற மாதிரி இருக்கு. பட் இவங்க எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் அவங்க ஸ்டாண்ட்லயே இருக்காங்கும் போது ஒருத்தரே விட்டு கொடுத்துட்டே இருக்கும் பொழுது என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது மேடம். அதான் நானும் சொல்ல வந்தேன். தேங்க்யூமா. ஸோ கவிதா வந்து சொல்றது, இது ஏதாவது ஒண்ணு பண்ணி என்னவாவது ரெஸ்பான்ஸ் பண்ணு, இப்படி பண்ணா ஓகேயா, அப்படி பண்ணா ஓகேயா, அதுவா இதுவா என்ன பண்ணி பார்த்தாலும் அப்படியே கிணத்துல போட்ட கல்லாட்டம் அப்படியே இருந்து சொன்னதே சொல்லிட்டு மைவே ஹைவேன்ற மாதிரி இருந்தா உன்னை ஒண்ணு வச்சு சொல்றது இல்லைங்க மேடம். ஏதாவது ஒண்ணு ஒரு ரிஃப்ளெக்ட் ஆனா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே சொல்லாம நீ மாதிரி இரு, உன்ன மாதிரி இருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, நம்மளை பத்தியே கண்டுக்காம. நம்ம எதுக்கு இங்க இருக்கிறோம்னே தெரியாத மாதிரி இருக்குங்க. சோ நம்ம அப்படி do I இங்க matter? இருக்கிறதாவே தெரியல. நான் இருக்கேங்கிறது ஏதாவது அர்த்தம் இருக்கா உனக்கு? டு ஐ மேட்டர்? நீ பாட்டுக்கு இருக்கிறது, நான் பாட்டுக்கு இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி இருக்கும்? எதுக்கு மேரேஜ்? சரி, தூக்கி போடவும் முடியல. ஓகே, புரியுது. ஐ மீன், நான் சிரிக்கிறதுனால நான் தவறா உங்களோட இத இல்ல ஓகே மேம். பண்ணல. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்கள் வந்து பொருள் தான் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாது இல்லையா? அதாவது நம்ம பட்டனை தட்டினா ஒண்ணு லைட் எரியும், லைட் எரியாது, அட்லீஸ்ட் அந்த ரெஸ்பான்ஸாவது இருக்கும். கரெக்டா? அந்த வேதனையினுடைய வெளிப்பாடுதான் அந்த சிரிப்பு வருது. அதாவது அந்த மாதிரி லைட் கூட எரிய மாட்டேங்கிறான், என்னதான் வச்சுட்டு பண்றது, வச்சுக்கிறதா தூக்கி ஆனா போட மனசு வரல, வச்சுக்கிட்டு இது பண்ண. சோ மாறும் நினைச்சு வர நாட்கள் போயிருச்சு, வருஷங்கள் போயிருச்சு, ஆனா மாறவே இல்ல. என்னாச்சு 20 years போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இப்ப நீங்க கவிதா முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட இருப்பே வந்து என்னன்னா உயிரோட இருக்கிறது தானே நம்மளோட அந்த தன்மையே. ஆனா பீப்புளுக்கும் பொருளுக்கும் வித்தியாசமே அதுதானே. ஆனா நான் இருக்கனா இல்லையாங்கிறது இல்லாத மாதிரியும், அவங்க இருக்காங்க இல்லைங்கிறது ஒரு ஒண்ணுமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாம இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிகரிங் ஆன விஷயம். இப்ப சில பேர் சிலது பேசினா கோவப்பட்டா ட்ரிகர் ஆகி சண்டை போட்டு அந்த மாதிரி ஆகுற மாதிரி, ஒண்ணுமே பேசாம அப்படியே ஒரு இதுவா இருக்கிறதும் நிறைய பேருக்கு அதுவும் பெண்களுக்கு முக்கியமா அது ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிகரிங். அது ஏன்னு ஃபர்தர் செஷன்ஸ்ல பார்ப்போம் கவிதா. நீங்க மட்டும் இல்ல, 99.99% பெண்களுக்கு வந்து இது வந்து நீங்க கவிதாவா ஏற்படுத்திக்கிட்ட நீடு கிடையாது. நம்ம பயாலஜிக்கலா நியூரலாஜிக்கலா நம்மளுக்கு வந்து அது ஒரு தேவை, அந்த ரெஸ்பான்ஸ்ங்கிறது. சோ நம்ம போக போக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க எவ்ரி வீக் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி இட் ஓபன்ஸ் சம் டோர்ஸ். சோ இது முதல்ல வந்து உங்க பர்சனல் விஷயம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு நீங்களா உருவாக்கிக்கிட்ட பர்சனலோ இதுவோ அந்த மாதிரி இல்ல. சோ தேர் இஸ் நோ நீட் டு பி இவ்வளோ நாள் இப்படி இருந்தும் இத்தனை வருஷம் நான் ஏன் இருந்தேன்லாம் நீங்க ஒரு ஷேம்ஃபுல்லாவோ வருத்தப்பட்டோ ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா அது என்னன்னே புரியாத வரைக்கும் புரியதான் ட்ரை பண்ணிட்டு அங்க இருக்கிறது தான் நம்மளோட இயல்பு. சோ ஆனா சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் வந்து நல்லா மெச்சூர்டா அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்ததை பார்த்து போயிருக்காங்க. இப்பெல்லாம் போறாங்க. இப்ப அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஏன் நம்ம இப்படி இன்மெச்சூர்டா இருக்கமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப இப்போ வந்து நம்ம இருந்ததுக்கு என்ன, நம்ம போட்ட முதலுக்கு என்ன ரிட்டர்னும் தெரியல, இருக்கா இல்லையானும் தெரியல. ஆனா மத்தவங்க எல்லாம் பார்த்தா இப்படி போறாங்க, அப்ப நம்ம இருந்தது தப்புன்னும் கடுப்பாகுது. அப்போ அவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னும் ஒரு அசிங்கமா ஃபீல் ஆகுது. பிளஸ் இது நம்ம சார்ட் அவுட்டும் பண்ண முடியல, இது பண்ண முடியலங்கும் போது இது உங்களுடைய ஒரு பயங்கர ஒரு தன்மான பிரச்சனையா கூட மாறிடுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப டெண்டரான ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து அது முத்தி போய் எப்படி ஆயிடுதுன்னா, ஆல்மோஸ்ட் நீயான மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஸ்டிஃப்னஸ். இப்போ இந்த மாதிரி இருந்தது தப்பா, அப்போ நான் என்ன லூசா இப்படி இருந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்தவங்க மேல இருக்கிறது எல்லாம் உங்க மேல வந்து நீங்க காண்டுன்னு காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களை. சோ இதனால எனக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, என் வேலை என்னால கரெக்டா செய்ய முடியறது இல்ல. நீங்க முதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இது உங்க பர்சனலா ஆக்கிக்காதீங்க. இது உங்களுடைய ஏதோ
ஸ்மார்ட்னஸோ இல்ல அந்த அந்த இப்போ உள்ள பசங்க பொண்ணுங்களாம் இப்படி பண்ணிட்டு போறாங்க, நம்ம இப்படி பண்ணல அப்படி பண்ணல இது பண்ணல அந்த மாதிரி. அதாவது ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம மாற முடியாது. நீங்களா தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஏதோ அதுல ஒரு உண்மையினுடைய தேடல் இருந்திருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ். பட் எனிவே அது ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்க தனியா வேணும்னாலும் ரீச் அவுட் பண்ணுங்க. பட் அதர் தென் தட் இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்க. உங்களோட நர்வஸ் சிஸ்டமே ஒரு ரொம்ப அஜிடேட்டடா இருக்கு. ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நீங்க முதல்ல டிசோசியேட் பண்ணுங்க. இட்ஸ் நாட் யுவர் பர்சனல். இது உங்களை பத்தினதா, உங்களை நீங்களே ஆல்ரெடி நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணீங்கன்னா, இன்னும் தான் நம்ம பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, அங்க போய் காமிச்சு அங்க வேலை செய்யலைன்னா திருப்பி நம்மள காய்ச்சுன்னு காய்ச்ச ஆரம்பிக்கிறது. அது பெண்கள்னு இல்லை, எல்லாருமே அப்படிதான். இப்ப நம்மள நாமே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிற இடத்துல இருக்கீங்க. சோ அதை மட்டும் நீங்க பாஸ் பண்ணுங்க. அது தேவையில்லை. சோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான் உங்களுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதனாலதான் இருந்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே, யூ வில் ஃபிகர் இட் அவுட். ஸோ நம்ம ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க அந்த குரூப் சாட்ல போட்டிருக்கிற அந்த இதுல நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் வி கேன் சார்ட் இட் அவுட். ஓகே. ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இதை பத்தி நம்ம பேசுவோம். இது உங்களுக்கான தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அந்த ரெஸ்பான்ஸே வரலைங்கிறது ஒரு பெரிய ட்ரிகர் நிறைய பேருக்கு. ஓகே, ஜெயஸ்டா நீங்க திருப்பியும் ஏதோ சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. ஆமா மேம், நீங்க இந்த பொருள்களையும் மனிதர்களையும் ரிலேட் பண்ணி சொன்னதுனால எங்களுடைய தெரிந்த ஒரு நபருக்கு நடந்த விஷயம். அவங்க 2 பேரும் 10 வருஷமா லவ் பண்றாங்க, மோர் தென் 10 years. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் 100% பொருள் மேலதான் அவருக்கு நாட்டம். பொருள்னா பொருள்கள்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேண்டசி. இந்த விஷயத்த இப்படிதான் செய்யணும், உனக்கு ஒண்ணு கிஃப்ட் பண்ணணும்னா இப்படிதான் நான் கிஃப்ட் பண்ணணும். நம்ம 2 பேரும் வந்து என்னைக்கு நம்ம அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றது கூட ஒரு ஃபேண்டசியா தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அதையே ரொம்ப நாள் அவரு தள்ளி கொண்டு போனாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து மனிதர்கள் மேலதான் நாட்டமே ஒழிய பொருள் மேல நாட்டம் இல்லை. சோ 2 பேரும் 2 விதமான இடத்துல இருந்து அவங்க விஷயங்களை யோசிச்சு இப்ப 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க மேம். இப்போ அந்த பொண்ணுக்கு எங்க சைட்ல இருந்து எந்த விதமான அட்வைஸும் கொடுக்க முடியல. அவ சொல்றது என்ன, எனக்கு உறவுகள் மேலதான் மரியாதை, இது எமோஷனலி அட்டாச்மெண்ட் மட்டும்தான் எனக்கு தேவை. ஆனா அங்க வந்து பொருள்கள் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்ல பாதி கூட மனிதருக்கு மேல இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் பொழுது, இப்போ இந்த விஷயத்த வந்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது நமக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லியாவது சேரலாம்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த விதமான பாயிண்ட்ஸும் இல்லை. இந்த மாதிரி மனிதர்கள், ஒருத்தர் பொருளை தான் நேசிக்கிறாரு, ஒருத்தர் மனிதர்களை தான் நேசிக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி மேம் போகும்? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க எல்லா சொன்ன பாயிண்ட்ஸும் நான் கேதர் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபர்தரா டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் செஷன்ல. ஸோ செல்வி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஓகே, செல்வி சொல்லி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு ரேப் அப் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம், நான் திருநெல்வேலியில இருந்து செல்வி பேசுறேன். எனக்கு என்னன்னா, பொருட்கள் மனிதர்கள் அப்படிங்கிறதுல நான் என்னோட பர்சனல் லைஃப்ல நாங்க என் ஹஸ்பண்டுக்காக நிறைய பொருட்கள், நகை எல்லாத்தையுமே இழந்து ஆனா அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபேமிலி என்னோட பிள்ளைகள் எல்லாரும் சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொருட்களை நான் இழக்க தயாரா இருந்திருக்கேன். ஆனா ரிலேஷன்ஷிப்பை இழக்கிறதுக்கு தயாரா இல்லை. இது வந்து இது 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 அதுலயும் எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதை நான் ரொம்ப பெண்களுக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரிதான் எங்க வீட்டுக்காரங்க இருப்பாங்க எப்பவுமே. எனக்கு அது எப்பவுமே பொருள் போனாலும் பரவாயில்ல, என்ன போனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஒரு செல்ஃப் மரியாதை எனக்கு எப்பவும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். அது கிடைக்கிறதுனால சரி ஓகே, எனக்கு என்ன போனாலும் பரவாயில்ல, காசு பணம் ஒண்ணும் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நானே என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிடுவேன். இது என்னோட கேரக்டர்மா. தேங்க்யூ. ஸோ செல்வி சொன்னது ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது எனக்கு ரிலேஷன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட்,
அதுக்காக நான் பல பொருளை கூட நான் வந்து விட்டிருக்கேன். ஆனா அது ஏன் அப்படின்னா எனக்கு இன்னொரு தேவை இருக்கு. அது வந்து என்னன்னா அந்த ஒரு மரியாதையா இது பண்றது செய்யறது. அப்போ அவரு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற ஒரு இருக்கிற பட்சத்துல அப்போ நான் உறவுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத வந்து விட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத சொன்னாங்க. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம நம்ம ஜென்ரிக்கா என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. இப்போ அந்த அவர் மரியாதையா நடத்தாம மரியாதையே இல்லாம நடத்திட்டு இருந்தாங்கன்னா ஐயோ உன் உறவுதான் முக்கியம்னு எல்லாம் உட்காந்து அங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டோம். அப்போ ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்குது. அந்த கிடைக்கக்கூடிய இத வந்து நம்ம மதிக்கிறோம். அந்த மதிப்பு கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பொருள் எல்லாம் அவ்வளவு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி விடுறோம். ஸோ ஒரு விதத்துல ப்ராக்டிக்கலாவும் இருக்கணும்ல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படி ரொம்பவும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு அப்போ இந்த தேவை பூர்த்தி ஆகும் பொழுது இந்த தேவையை விட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நான் தயாராகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷனல் தான். நம்மளுக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்கல எதுக்கு என்ன கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி நம்ம கான்சியஸா கணக்கு போடுறது கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்குள்ள இந்த ஒரு இது நடந்துட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து இது ரொம்ப டீப்பான கான்வர்சேஷன் எவ்ரி வீக் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா நாமளே நம்ம பீப்புளா இருக்கிறவங்களுக்கும் பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து உயிரற்ற ஒரு ஜடப்பொருள். நாம வந்து உயிரோட்டம் உள்ள உயிர் பொருளா இருந்தாலுமே நம்மளுக்குள்ள உயிர் பொருளும் இருக்கு ஜடப்பொருளும் இருக்கு. நம்ம பீப்புள்னு எடுத்துக்கிட்டா நம்ம வெறும் அதாவது வெளிப்படையா பார்க்கும் பொழுது இது உயிருள்ள பொருள் இது உயிரற்ற பொருள் அப்படிங்கிறது தான் மெயின் டிஃபரன்ஸ். இது ஜடப்பொருள் ஜடம். நமக்கு உயிர் இல்லாத அடுத்த செகண்டே நம்மளும் ஜடம் சடலம். ஆனா உயிர் இருக்கும் பொழுதுதான் அந்த உடம்பாகிய அந்த ஜடப்பொருளுக்கு உயிர் இருக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ஒரு 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 ஜீவனா நம்ம வந்து இருக்கோம். சோ நம்மளுக்குள்ள உயிர் பொருளும் இருக்கு உயிரற்ற பொருளும் இருக்கு. பொருளுக்கும் நம்மளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் நமக்குள்ள அந்த உயிர் சக்தி இருப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து தன்னைத்தானே வேற வேற விதமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்ப இங்க இருக்கிற 28 பேரும் ஒரு உயிரோட்டம் உள்ள மனிதர்கள், சுவாசிக்கக்கூடிய மனிதர்கள், விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடிய மனிதர்கள், ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கக்கூடிய மனிதர்கள், புலன்கள் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள், அவங்களுக்குன்னு ஒரு ஒரு விதமான ஒரு இயல்பு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு விதமான ஒரு பிஹேவியர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு விதமான ஒரு டேஸ்ட் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, நீட்ஸ் இருக்கு, தேவை இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இப்போ பொருள் அப்படின்னா இப்ப என்னோட காரை எடுத்துட்டு நான் போனோம் அப்படின்னா நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விடுறது தான் அந்த வண்டியினுடைய வேலை. ஆனா அதை ஓட்டுறது நான் தான். நான் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேனோ ஐ எம் த டிரைவர், நான் அதை ஓட்டுறேன். ஸோ ஐ ஓன் தட். அது வந்து முதல்ல பொருளுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஐ ஓன் இட். எனக்கு சொந்தமானது. அதாவது ஓன் இட்னா இப்ப சொந்தம் இல்ல வாடகைக்கார வாட் எவர் இட் இஸ், பட் என்னுடைய அந்த பொருள் அப்படிங்கிற ஒரு பொசஷன் இருக்கு. அது நிறைய பேரு அதை பத்தி சொல்லவே இல்லை. பொசஷன் கொல்ல முடியும். ஒரு பொருள் என்னுடையது அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு வேலை கொடுத்து வாங்கிட்டேன்னா நான் தான் ஓனர்.
ஆனா மனிதர்களுக்குள்ள கடமை உரிமை தான் இருக்கே ஒழிஞ்சு நோபடி ஓன்ஸ் எனிபடி. அதுக்கு பேரு ஸ்லேவரி. இது நம்ம ரொம்ப ஏதோ ஃபேன்சியா சொல்லல. உண்மையிலே ஆழமா பார்த்தோம்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னா, சொல்றதெல்லாம் ஒரு ஆளு செய்யணும் அப்படின்னா, இல்ல அவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் செய்யணும் அப்படின்னா, யாருதான் மனிதர்களுக்குள்ள இந்த ஒரு 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 தன்மை இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? அடிமைத்தனம், ஸ்லேவரி. அதாவது நான் சொல்றது விருப்பப்பட்டு மியூச்சுவலா பரஸ்பரமா அந்த மாதிரி விஷயத்த சொல்லல. அதாவது இங்க போகணும்னு நான் ஓட்டுறேன் வண்டிய அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படிங்கிறப்பட்ட ஒரு விஷயத்த ஒன் வே ஸ்ட்ரீட்டா நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அல்லது நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது வந்து மனிதர்களுக்குள்ள எப்பதான் சாத்தியம்? அதுவும் சாத்தியமா இருந்திருக்கு இதிகாசத்துல. ஸ்லேவரி, ஒரு ஒரு சாரார் இன்னொரு சாராருக்கு அடிமை. ஒரு ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு அடிமை. ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டருக்கு அடிமை. இப்படி நம்ம அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு சிவிலைசேஷன்ல இருந்து தான் இப்போ பிரிட்டிஷ் வந்து நம்மள வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அத்தனை வருஷம். ஸோ நம்ம நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து ஸ்லேவரி எல்லாம் அனுபவிச்சவங்க தான். எல்லாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஹோல் இந்தியா அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வேர்ல்ட்லயுமே ஒவ்வொருத்தருக்குமே அந்த பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ நிறைய ஜெனரேஷனல் விஷயங்கள் அதுல இருக்கும். அதனால நமக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோன்றதை விட மத்தவங்க சொன்ன பிறகு நம்ம பண்ணணுங்கிறது நம்ம ஜீன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நாம சொல்றத அடுத்தவங்க செய்யணும், அடுத்தவங்க சொல்றத நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நிர்பந்தமா ஆகும் பொழுது நம்மளுக்குள்ள வந்து அந்த ஒரு நெருக்கடி வர ஆரம்பிக்குது. ஏன்னா பிறக்கும் போது நம்ம வந்து ஸ்லேவ்ஸா பிறக்கல. சோ அது இயற்கை இல்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து அப்படி ஆளுமை பண்றது வந்து அன்பினால ஏதோ ஆளுமை பண்ணலாமே ஒழிஞ்சு, பட் அது கூட பயங்கர கன்ஃபியூஸ்டா மெஸ்டப்பா இப்போ பொசசிவ்னஸ்னால இந்த மாதிரி ஆகுறது அல்லது வந்து மேனிப்புலேட் பண்றது அதெல்லாம் பத்தி நான் சொல்லல. ஒரு ஜென்யூனா ஒரு அன்பா இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம செவி சாய்ப்போம். பட் அதர் தேன் தட் நம்ம யாருக்குமே ஒருத்தவங்க சொல்றத அப்படியே ஒப்ளைஜ் பண்றது நம்ம இயற்கையினுடைய தன்மை கிடையாது. சோ ஸ்லேவரிங்கிறது வந்து இவல்யூஷனரியா கிடையாது. நாம உருவாக்கின ஒரு விஷயம் தான். டாமினண்டா இருக்கிற ஒரு குரூப் கொஞ்சம் பவர்லெஸ்ஸா இருக்கிற ஒரு குரூப்போட. சோ இந்த பொருள் அப்படின்னா நம்ம ஓன் பண்ண முடியும், பொசஸ் பண்ண முடியும். நம்ம ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். பட் நம்ம வந்து அதே தன்மைய மக்கள் கிட்ட எதிர்பார்க்கும் பொழுது, நம்ம பழகக்கூடிய உறவுகள்கிட்ட எதிர்பார்க்கும் பொழுது, அது எப்படி நம்ம குழந்தையே அதுக்கு என்ன சாப்பிடணும்னு நினைக்குதோ அதுதான் சாப்பிடும். நாம சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கவே முடியாது. இன்னொரு ஜீவன் அப்படி இருக்கவே இருக்காது. அப்படி இல்லாததுனால தான் அது இன்னொரு ஜீவனாவே இருக்கு. சோ அதுக்குன்னு ஒரு தேடல் இருக்கும். அதுக்குன்னு ஒரு தேவை இருக்கும். அதுக்குன்னு விருப்பு வெறுப்பு இருக்கும். அதுக்குன்னு பிடிச்சது பிடிக்காதது இருக்கும். அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுக்கும். இப்ப நிறைய சமயம் நம்மளுக்கு செய்யணும்னு தோணுனா கூட நம்மளால செய்ய முடியாது. சோ நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய அந்த நமக்கு தேவைகள் இருக்கு, அடுத்தவங்களுக்கு தேவை இருக்கு. இப்போ பொருளா இருக்கிறதுனால அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறதுக்காக வச்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு மனிதர்களோட நம்ம வைத்திருக்கிற ஒரு உறவு. அப்போ அங்கேயே வந்து என்ன உடையணும் அப்படின்னா, எல்லாமே எனக்கு சாதகமாவே எப்பயுமே இருக்கும்னு சொல்ல முடியாது.
அதே மாதிரி அந்த உறவுல அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு எதிர்பார்த்தாலும் நம்மளால இருக்க முடியாது. முதல்ல அது அது அந்த மாதிரி இருக்க முடியாட்டி குற்ற உணர்வா ஃபீல் பண்றதோ, இல்ல நம்மள நாமே வருத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும், அதுதான் இதுவோ அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்களும் அந்த அளவுக்கு வந்து அப்படியே எதிர்பார்க்க முடியாது. 2 உயிர் வேற வேற. ஸோ நமக்கு தேவையான பக்கம் இழுக்க முடியாது. இது வந்து மற்றவர்களோட உறவுன்னு கூட சொல்ல முடியாது. நாமளே நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம உடம்பு ஒரு பக்கம் இழுக்கும், நம்ம மனசு ஒரு பக்கம் இழுக்கும். நமக்கு காலையில எந்திரிச்சு ஏதோ பண்ணணும்னு தோணும். மனசு சொல்லும், ஆனா உடம்பு ஒத்துழைக்காது. உடம்பு ஏதோ வேணும்னு நினைக்கும், பட் மனசு வந்து அது ஒத்துழைக்காது. ஸோ நம்மளுக்குள்ளேயே இந்த மாதிரி இழுபறி இருக்கு. நம்மளுக்குள்ள இருக்கிற ஃபேக்கல்டிஸ ஒண்ணு சொல்றது ஒண்ணு கேட்கறது கிடையாது. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்ங்கிறது வந்து தனி மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. உறவுகளுக்குள்ள கட்டாயமா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு அந்த ஒரு பாயிண்டோட, அதாவது எப்படின்னா ஒரு குழந்தைங்க வந்து ஆர்வத்தோட பார்க்குங்களா, ஆல்ரெடி இந்த உலகத்தை பத்தி அவங்களுக்குலாம் தெரியாது. எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியமா பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு டிஃபால்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே பார்த்தோம்னா, இனிமே நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு லென்ஸ் போட்டு பார்க்கும்பொழுது, அப்படியே அவங்க அந்த லிவிங், பிரீதிங் ஒரு ஆர்கானிசம் ஆகும் எல்லாரும். அப்போ அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, அவங்களுக்குள்ள இப்ப அவங்களுக்குள்ள நம்பிக்கைகள், பயங்கள், தேவைகள் இந்த மாதிரி 1000 விஷயம் இருக்கும் அவங்களுக்குள்ள. நம்மளுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள இருக்கிறத வச்சு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் எழுதுறேன். ஒவ்வொருத்தர் சொன்னதும் வேற வேற ஆங்கிள் இருந்து. அப்போ நம்ம எல்லாருமே இந்தியால, தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரே விதமான ஒரு சாயல் உள்ள மனிதர்கள் தான். ஆனா நம்மளுக்குள்ளே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் அவ்வளவு இது இருக்கும். ஆனாலும் நம்ம சோஷியல் அனிமல். நம்ம சேர்ந்து தான் வாழணும். அப்போ இது என்ன பண்றது? எப்படி இத புரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்லோவா வந்து ஓப்பன் அப் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து நான் இந்த எ எ எந்த இத ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொருத்தருமே ஒரு ஓப்பன்னஸோட, ஒரு கியூரியாசிட்டியோட, ஒரு அப்சர்வரா, அதாவது கவனிக்கிறதுனா அப்படியே ஒரு மாதிரி டிடெக்டிவ் மாதிரி இல்ல. வேடிக்கை பார்ப்போம்ல. நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லைன்னா, எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, இப்ப திருவிழாலாம் படம் சும்மா வேடிக்கை பார்க்கறது நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற மாதிரி, நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க? எப்படி பிஹேவ் பண்றாங்க? எப்ப குரல உயர்த்தி பேசுறாங்க? எப்ப வந்து கேட்காம செய்யறாங்க? கேட்டு செய்யல? என்ன நடக்குது இங்க? அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்தோட பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான், ஒவ்வொருத்தரும் ஒரு உலகத்துல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதே புரியும். அப்போ நம்ம மாமன் மச்சான்றதுனால இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஓகே இந்த மாதிரி அப்போ அவங்க நம்ம எதுவுமே செய்யாம நிறைய எதிர்பார்க்கறாங்களா, இல்ல செஞ்சுட்டும் கேட்கறதுக்கு தயங்குறாங்களா, இல்ல நம்ம தயங்குறோமா, என்ன நடக்குது இங்க, என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுதா, அவங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்றேனா, பண்ண முடியுதா, நம்ம தேவைகளே நாமளா கிரியேட் பண்ணிக்கிட்டதா, வெளியில அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான்னு நமக்கு இந்த தேவை வந்துச்சா. சோ எதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டாம். இது தேவையில்லைன்னு டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டாம். ஆனா எங்கிருந்து வருது, எப்படி நம்மலாம் இப்படி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு புதுசா உலகத்துல உள்ள மனிதர்களை நாமள, ஏன்னா இது அந்த உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயத்தோட டீல் பண்றதா பீப்புளோட டீல் பண்றது. ஸோ நம்ம அதனாலதான் எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்க முடியாது. சட்டுன்னு முடிவு எடுத்துக்க முடியாது, டிஸ்கார்ட் பண்ண முடியாது, தூக்கி போட முடியாது. அதே மாதிரி பொருளை எப்படி ரிப்பேர் பண்றோமோ அதே மாதிரி உறவுகளையும்
உறவுகள் பழுதாகும். உறவுகள் பழுதாகும் பொழுது ரிப்பேரிங்கும் இருக்கு. ஸோ பட் ஒருத்தருக்கு வேணுங்கிறது தான் இன்னொருத்தருக்கு வேணும்னு இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் பண்றது வந்து உயிரோட்டம் உள்ள, உயிரும் ஜடமும் கலந்த ஒரு இதுதான் மனிதர்கள். அப்போ அந்த உயிரோட்டம் உள்ள மனிதர்கள்ல வந்து நம்ம வந்து எப்படி அப்சர்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீக்கோட இது. வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, வில் டிஸ்கஸ் மோர். அண்ட் இப்போ ஆணுக்கு என்ன தேவை, பெண்ணுக்கு என்ன தேவை, ஜென்ரலா பயாலஜிக்கலா, அண்ட் நம்மளுடைய தேவைகளை வந்து டைரக்டா நம்மளால ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுமா, நம்மளுக்கு எப்படி நியூரலாஜிக்கலா நம்மளுக்கு வயரப் ஆயிருக்கு, ஏன் நாமளா இப்படி இருக்கிறோம், ஏன் ஒரு விதமா வந்து நம்ம இப்படிதான் ஆப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம். நம்மளை பத்தின புரிதல் நிறைய இதுல வந்து தெரிய வரும். மற்ற அதாவது அந்த சைட்ல உள்ள ஜெண்டருடைய விஷயங்கள் நிறைய புரிய வரும். அண்ட் ரெண்டும் எப்படி இன்டராக்ட் ஆயிட்டு இருக்குங்கிறது புரிய வரும். அதுக்கப்புறம் தான் ஓகே இப்போ டேபிள்ல உட்காந்து நம்ம எந்த விதமான உறவுகள், எது முக்கியம், என்ன தேவை, எப்படி அந்த தேவைகளை வந்து ஒரு சுமூகமா பரிமாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஸ்லோவா அதுவே ஆர்கானிக்கா ஃப்ளோ ஆகும். ஸோ அதோட இன்னைக்கு அந்த ஃப்ரேமிங் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல, மற்றவங்க ஷேர் பண்ணதுல உங்களுக்கு ஓப்பன் அப் ஆனது ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்லது நமக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேசல, ஆனா கூட இது எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கறத வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அபி வந்து சாட்ல போட்டிருக்காங்க, உறவுகள் இயற்கையான தேவை, பொருட்கள் செயற்கை. அப்படியா அபி? பொருள் மேடம் ஜெயக்குமாருங்க. சொல்லுங்க. ரொம்ப சூப்பர் மேடம். நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் ஆச்சுங்க. அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் பேச பேச வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய எங்கள்ல வந்துச்சு. அதுல வந்து ஒரு காமனான ஒரு விஷயத்தை என்ன பார்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பொருளா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, அது முதல்ல எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நிறைய விஷயங்களுக்கு நிறைய காலம் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து டூ வீலர் ஒன்று வாங்குறேன் அப்படின்னு கேட்டால், அந்த டூ வீலர் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நான் இல்லைன்னு கேட்டால், அதை சேர்த்து வைக்கிறது, இல்லைன்னு கேட்டால் ஏதோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் எடுத்துட்டு அதை வாங்கிடுறேன். வாங்கி அதை பயன்படுத்திட்டு இருக்கிறப்ப அது ஒரே ஒரு பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. டூ வீலர்னா நான் போற வர அவ்வளோதான், என்னை வந்து லக்கேஜ் கூட்டிட்டு போகுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு எடுக்கிறப்ப, உறவுகள் எடுக்கிறப்ப அதுக்கும் அதே மாதிரி தான் டைம் கொடுத்தும் போயிருக்கோம். திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லைன்னு கேட்டால் வேற ஏதாவது உறவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நிறைய நேரம் கொடுத்துட்டு அது என் கைக்கு வரணுங்கிறதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் இருந்தாலும் சரி, நிறைய விட்டு கொடுத்துட்டு எல்லாமே நடத்துறோம். பட் என்னன்னு கேட்டா அந்த உயிருள்ள ஓட்டத்துக்குள்ள போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டு ஒரு கைக்கு எனக்கு வந்து ஆடியோ வரல. ஜெயக்குமார் நீங்க ஆடியோ வரல. ட்ராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்றது வந்து அவ்வளோ என்ரிச்சிங்கா மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. ஸோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண அந்த விஷயங்களை நம்ம எல்லாரும் ஒரு கலெக்டிவா யோசிக்கிறோம். ஸோ தட் இஸ் வெரி பவர்ஃபுல். எனிஒன் எல்ஸ், வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? அக்கா கேக்குதுங்களா? சொல்லுடா, சொல்லுங்க. இல்ல அதான் நம்ம லாஸ்ட் வீக்கோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, நம்மளுக்கு உறவுகள்ன்றது பயாலஜிக்கல் நீடா, அது இன்ஸ்டால்டான ஒண்ணா அப்படின்ற மாதிரி பேசணும் இல்லைங்களா. ஸோ அப்படி யோசிக்கும் போது ஆமா, உறவுகள்ன்றது நம்மளுக்கு இயற்கையான ஒண்ணு, ஆனா பொருட்கள்ன்றது நம்ம தேவைக்கு எது வேணும்ன்ற ஒரு எவ்வளவு வேணும்ன்றது
அது அது வந்து அந்த ஆங்கிள் பார்த்து சொன்னேன், அது செயற்கையான ஒண்ணு அப்படின்னு. ஓகே ஓகே. இல்ல பொருளுங்கிறதுமே அதான் நம்ம அடுத்த வாரம் அந்த நீட்ஸ், பிசிக்கல் நீட்ஸ், அருண் அவங்க சொன்ன மாதிரி பிசிக்கல் நீட்ஸ், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நம்ம ம், ம், நம்ம தேவைகள் வந்து பிசிக்கலாவும் இருக்கு, சைக்கலாஜிக்கலாவும் இருக்கு. ஆனா முதல்ல வரும் பொழுது பிசிக்கலா தான் வரும். ஸோ அடுத்த வாரம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? இல்ல நம்ம வந்து இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டேக்அவே சொல்லுங்க ஜெயஸ்ரம். சொல்லுங்க ஜெயஸ்ரம், அன்மியூட் பண்ணிட்டு. ஹலோ மேம். சொல்லுங்க. இந்த காலத்துல வந்து மனிதர்கள் வந்து பாதிக்கப்படுறதே உணர்வு ரீதியா பாதிக்கப்பட்டு அது வியாதியா மாறுது, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. ஸோ நீங்க சொன்ன அந்த சில விளக்கங்கள் வந்து எந்தெந்த சூழ்நிலையில நம்ம என்னென்ன மாதிரி நடந்துக்கணும், அப்ப ஒரு சாட்சி பாவனையோட எல்லாத்தையும் பார்த்தா ஓரளவுக்கு நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம், அந்த அந்த பிரச்சனைக்குள்ள போக மாட்டோங்கிற மாதிரி அந்த தெளிவு எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்க மூலியமா நான் விரும்புறேன் மேடம். இந்த கிளாஸ் நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. கவிதா, டு யூ வாண்ட் டு சே சம்திங் ஆர் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் an hour and a half ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எவ்ரி மண்டே இந்த செஷன் வந்து ஹேப்பன்ஸ். ஸோ எவ்ரிபடி இஸ் வெல்கம். அண்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோம், என்னங்கிறதே புரியல. புவனேஸ்வரி அவங்க சொன்ன மாதிரி மேனுவல் இல்லைல்ல நம்மளுக்கு, நம்மளை பற்றின மேனுவலும் இல்லை, அடுத்தவங்கள பற்றின மேனுவலும் இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் டிஃபால்ட்டா இந்த சவாரி பண்ணுறோம். ஸோ அதனால ஒரு விஷயங்கள் எப்படி வந்திருக்கு, எங்கே எதை வந்து நம்மளை நாமே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிக்க தேவையில்லை, எது வந்து இயல்பாக இருக்குது, எந்த அளவுக்கு ஆக்சுவலாக பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது மூலமா ஓப்பன் அப் ஆகணும். அண்ட் ஸோ ஐம் ஸோ கிளாட் வி ஆர் ஆல் ட்ராவலிங் இன் திஸ் டுகெதர். ஸோ இன்னைக்கு செஷன் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ.